தல நீரை கனி அப்பமோடவள் பொறி கப்பியகரி மோகன் அடிவேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகமென வினை கடிதேகும் தமும் மதியமும் வைத்திடும் மரண் மகன் மற்பொரு தீரல் போய மத யானை மத்தள வயிரனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேனே முத்தமிழ் அடவினை முற்படுகிறதன் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சிவனுரை ரதம் அச்சது பொடி செய்த அதி தீரா அத்துயரது கொடு சுப்பிரமணிபடும் அப்புணம் அதனிடைவமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கடமனம் அருள் பெருமா எந்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தா குலமானவை தீத்தனையாள் கந்தா கதிமேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே பொடியர்கோன் பொடித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளுவிசை கல்மிதப்பில் அணிந்த வீரான் அடி போற்றி பாலி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி போலி வழி திருவாதவர திருத்தாள் போற்றி திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல சிவகாமியம்பாளுடனாகிய வள்ளல் வைத்தியநாத சுவாமியுடைய பெருமகரணினாலும் எல்லாம் வல்ல சிவகாமியம்பாளுடனாகிய ஸ்ரீ சகசிரலிங்க பெருமானுடைய பெருமகரணினாலும் நாம் தொடர்ந்து சிவ தர்மத்திரத்தில் கோபுரவியல் பற்றி சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் அடியாரர்களும் கொட்டியுள்ளது. நாம் எப்பொழுதும் ஒரு பாடலை சிந்தித்து விட்டுதான் சொல்வோம். அதன் அடிப்படையில் என்று பன்னிடை தமிழொப்பாய் பழத்தினில் சுவையொப்பாய் கன்னிடை மணியொப்பாய் கடுவிருட் சுடரொப்பாய் மண்ணிடை அடியார்கள் மனத்தினர் வாராமே வெண்ணிடை குறுகாவூர் வெள்ளடை நீ என்றே என்று அருமையாக பாடுகின்றார் சுந்தரம் சுவாமி. என்ன சொல்ல வருகின்றார் என்று சொன்னால், அடியாருடைய பசியை போக்கிய சிவபெருமான் அங்கே குறுகாவூர் வெள்ளடையில் எழுந்தருளி அடியார்களுக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கின்ற அந்த திறத்தை எண்ணி நமக்கு பசியை போக்கிய அந்த பெருமானை புகழ்ந்து பாட வேண்டும் என்று இந்த பதிகத்தை பாடினார். இத்தனை யாமாற்றை அறிந்திலேன் எம்பெருமான் பித்தரே என்று உம்மை பேசுவார் பிறரெல்லாம் புத்தனிமா மனிதனை வைரத்தை மூர்க்கனே குறுகாவூர் வெள்ளடை நீ என்றே என்ற இந்த பதிகத்தை பாடி இந்த பதிகத்தை முடித்தார். அதில் மிக அற்புதமாக இந்த பாட்டில் சொல்கின்றார். பன்னிடை தமிழொப்பாய் பழத்தினில் சுவை ஒப்பாய். பண்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தில் நிறைய பண்கள் சொல்கின்றது. 9911 பண்கள் இருக்கின்றது என்று சிலப்பதிகாரத்தில் எல்லாம் சொல்கின்றது. ஆனால் நமது அருளாளர்கள் 103 பண்களாக நமக்கு வகைப்படுத்தி கொடுத்தார்கள். இரண்டாவது, நமது அருளாளர்கள் பாடியிருக்கின்ற பண்கள் வெறும் 24 பண்கள் மட்டுமே. நட்டபாடை, தக்கராகம், பழந்தக்கராகம், வியாழக்குறிச்சி, பியந்தை காந்தாரம், காந்தார பண், பஞ்சமம் போன்ற பண்கள் எல்லாம் ஒரு 24 பண்களில் நமது அருளாளர்கள் எல்லாம் பாடியிருக்கிறார். குறிப்பா நட்டபாடை பண் எடுத்துக்கிட்டோம்னா தோடுடைய செவியன் அந்த பண்ணை பாடும் போதே அவ்வளோ அருமையா இருக்கும். அந்த பண்ணை முதல்ல எடுத்து பாடினார். ஏற்கனவே நட்டப்பாடையில நமது காரைக்கிழமையார் அவர்கள் பாடினார்கள். அதை எடுத்துக்கொண்டு ஞானசம்பந்த பெருமான் முதல் பதிகத்திலேயே அந்த நட்டப்பாடை பண்ணிலேயே தொடங்கினார் பாடலை. தோடுடைய செவியன் விடை ஏறி ஓர்துவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கள்வன் ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய
பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே ஏ என்று அந்த நட்டப்பாடை பண்ணிலேயே பாடினார். நட்டப்பாடை பண்ணல நிறைய பாடியிருக்கார் ஞானசம்பந்த பெருமான். இந்த பண்ணிலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாறுபட்டு உண்ணாமலை உமையாளோடு உடனாகிய ஒருவன் அந்த 4 வரியில மிக அற்புதமாக பாடுகின்றார். உண்ணாமுலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ. இந்த நட்டப்பாடை பண்ணு வந்து அந்த கொஞ்சம் தான் மாறுபடும். ஆனால் பண்ணு வந்து ஒன்று தான், கொஞ்சம் ராகம் மாறுபடும், அவ்வளோதான். இது வந்து கம்பீர நட்டையில் பாடுவாங்க தோடுடைய சிவன். இதுக்கு ராகம் தாளம் இதெல்லாம் இருக்கு. தாளம் வந்து ஆதி தாளத்தில் பாடுவாங்க. இப்படியெல்லாம் ஓதுவாரில் கேட்டிங்கன்னா மிக அற்புதமாக பாடுவாங்க. இது இந்த பண்ணு தான் அப்படின்னு கரெக்டாக சொல்லுவாங்க. அதுபோல சாமி வந்து அந்த பண்ணின் இசையாகி நின்றாய் போற்றி என்று சொல்வதற்கு நாங்க பன்னிடை தமிழ் ஒப்பாய் அப்படின்னாரு சுந்தரம். பண்கள் வந்து எந்த தமிழில் வருகின்றது என்று சொன்னால் தமிழ் வந்து முத்தமிழ். ஒன்று இயல், இசை, நாடகம் என்று 3. அதுல இசை தான் நமக்கு பண்ணாக நமக்கு வருகின்றது. இயல், இசை, நாடகம் சொன்ன பார்த்தீங்களா, அந்த நடுவில் இருக்கக்கூடிய இசை தான் நமக்கு பண்களாக வருகின்றது. அதனாலதான் பண் இசை அப்படின்னாங்க. பன்னிசை பாடல் பாட வரீங்களான்னு கேட்பாங்க, பார்த்துருக்கீங்களா? இந்த பன்னிசை வந்து அவ்வளவு சிறப்பானது. பன்னார் இசைன்னு சொல் கேட்டார் போற்றி அப்படிங்கிறாரு. அப்போ சொல் பன்னார் இசைன்னு சொல் கேட்டாய் போற்றி. அப்போ பண்ணோடு பாடினால் சிவபெருமான் மகிழ்ந்து கேட்டுக்கொண்டே இருப்பார். பண்ணின் இசையாகி நின்றாய் போற்றி. அந்த பண்ணுக்கு இசையே யாருதான்? சாமி தான். சாமி இல்லைன்னா எந்த பண்ணும் வேலை செய்யாது, எந்த இசையும் வேலை செய்யாது, எந்த முத்தமிழும் இருக்காது, எதுவுமே இருக்காது. சாமி தான் எல்லாமே. எல்லாத்துலையும் இருந்து இயக்குவது சிவபெருமான் தான். முத்தமிழா இருக்காரு, 4 வேதங்களா இருக்காரு, 5 பூதங்களா இருக்காரு, அறுசுவையா இருக்காரு, 7 இசையா இருக்காரு. அந்த ஸ்வரங்கள்ல இசை வரலைன்னா இசை அந்த ஸ்வரங்கள் வந்து ஜடம், இசை கருவிகள் ஜடம். ஆனா அதுல இருந்து இசை ஏற்படுதே. எப்படி ஏற்படுது? அந்த இசை யாரு கொடுக்க முடியும்? இறைவன் ஒருவராக தான் கொடுக்கும். ஸ்வரங்கள் 7 தான். 7 ஸ்வரங்களுக்குள்ளதான் மாறி 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 வரும். வேற எதுலையுமே மாறி போகாது. இந்த 7 ஸ்வரங்களுக்குள்ளதான் ச ரி க ம ப த நீ ச. ச ரி க ம ப த நீ ச. சரிகம பதனி, சதரிகம பதனி, சனிதவ மகரி அப்படின்னு மாற்றி சொல்லுவாங்க. இப்படிதான் நமக்கு பண்ணின் இசையாகி நின்றாய் போற்றி பாடும்போது அந்த பண்ணாகவே சிவபெருமான் இருந்து விளங்கி தோன்றுகிறார். அந்த பண்ணோடு நாம் பாடினால் சிவபெருமான் மகிழ்ந்து கேட்பார். பண்ணோடு பாடக்கூடிய அந்த அடியார்களுக்கு எல்லா நலன்களும் தருவார். பொய்மையாளரை பாடாது எந்தை புகழூர் பாடுவின் புலவீர்கள். அப்படி பாடினால் இமையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடர் கிடலுமா அம்மையே சிவலோகம் ஆள்வதற்கு யாதும் ஐயரவு இல்லையே என்று சொல்வதற்கு நாங்க சாமி எல்லாம் தரும் கான் பெருந்துறையில் மேய பெரும் கருணையாளன் மறந்துருவாய் என் மனத்தே வந்து என்று சொல்வதற்கு நாங்க பண்ணோடு இசையோடு பண்ணின் இசையோடு நாம் பாடலை பாடினால் சிவபெருமான் எல்லா நலன்களையும் நமக்கு தந்தருள்வார். அப்படி இந்த பாட்டுல சொல்றாரு, பன்னிடை தமிழொப்பாய். பண்ணில் அந்த தமிழாகவே சிவபெருமான், அந்த முத்தமிழ் ஒரு தமிழ் இசைத்தமிழ், அந்த இசைத்தமிழாகவே பன்னிசையாகவே சிவபெருமான் விலகி தோன்றுகின்றார். பன்னிடை தமிழொப்பாய் பழத்தினில் சுவை ஒப்பாய். முதல்ல என்ன சொன்னாரு? இசையை சொல்லிட்டு அடுத்து பழத்தில் சுவையா இருக்காருன்னு. பழத்தினில் சுவையொப்பாய். இது எப்படி அப்படின்னா பண்ணின் இசை வந்து எப்படி அப்படின்னா உள் உணர்வு. இது வந்து பழத்தில் சுவை வந்து அனுபவ உணர்வு. எப்படி சொல்றது பாருங்க, உள் உணர்வையும் அனுபவ உணர்வையும் பழத்தை வந்து நாம சுவைத்து பார்த்தாதான் அதனுடைய அனுபவம் நமக்கு புரியும். அப்ப பண்ணின் இசையாகி நின்றாய் போற்றி என்று சொல்வதற்கு நாங்க பண்ணை சொல்லிட்டு அடுத்து பழத்தை சொன்னார். பண் வந்து உள் உணர்வு, பழம் வந்து அனுபவ உணர்வு. அப்ப பன்னிடை தமிழொப்பாய் பழத்தினில் சுவை ஒப்பாய்
கண்ணிடை மணி ஒப்பாய். கண்ணுல சாமி அந்த மணி போன்று இருக்கின்ற. அடுத்து சொன்னாரு கண்ணிடை மணி ஒப்பாய் கடு இருள் சுடர் ஒப்பாயினர். இருளுக்குள்ள சாமி விளக்கு போன்று இருக்கார். சுடர்னா விளக்கு. இப்ப இதுல என்ன உணர்வு நமக்கு உணர்த்துகின்றார் என்று சொன்னால், சாமி நமக்கு கண்ணுக்குள் ஒளியாக இருந்து பிற பொருளை காட்டுகின்றார். இது காட்டும் ஓகாரம். கண்டு காட்டும் ஒரு கண்ணுக்குள்ள இருந்து கண்டு தானும் கண்டு இந்த உயிர்களுக்கு காட்டுகின்றார். இது கண்டு காட்டும் உபகாரம். வெளியில சுடராக இருந்து ஒளியை தருகின்றார். அப்போ ஒளி இருந்தாதான் என்ன செய்ய முடியும்? நம்ம கண்ணுல ஒளி இருந்தாதான் பிற பொருளை பார்க்க முடியும். இல்ல பிற ஒளி இல்லாம நாம என்ன செய்ய முடியாது, நாம பார்க்கவும் முடியாது. அப்போ புற ஒளியும் வேணும், அக ஒளியும் வேணும். அக ஒளி கண்ணுல இருக்கிற ஒளி, புற ஒளி வெளியில இருக்கக்கூடிய விளக்கு ஒளி. அப்ப ரெண்டு ஒளியாகவும் சிவபெருமான் இருந்து இயக்குகின்ற காரணத்தினால் கண்ணிடை மணி ஒப்பாய் கடுவிரு சுடர் ஒப்பாய் அப்படின்னாரு சுந்தர விஷயம். முதல்ல என்ன சொன்னாரு? பன்னிடை தமிழொப்பாய் பழத்தினில் சுவை ஒப்பாய் கண்ணிடை மணி ஒப்பாய் கடுவிரு சுடர் ஒப்பாய் மண்ணிடை அடியார்கள் மனத்திடர் வாராமே. மண்ணிடை அடியார்கள் மனம் வருத்தப்படாம இருப்பதற்கு சிவபெருமான் விண்ணவர்களெல்லாம் பழிச்சிட்டு மண்ணுலகத்துக்கு வராது. விண்ணிடை குறுகாவர் வெள்ளடை நீ என்றே என்று சொல்வதற்கு நாங்க வானத்துள்ளவர்கள் எல்லாம் பழித்து விட்டு தேன்பல சோலை வயிலும் சிறு குயிலே இது கேள்வி வான்பழி திம்மன் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல் அவர்களையெல்லாம் பழித்து விட்டு நமக்கு அருள் செய்வதற்காக சாமி இந்த மண்ணுலகத்தில் நமக்கு அருள் செய்வதற்காக வருகின்ற அந்த திறத்தை இங்க சுந்தரம் சாமின்னு சொல்ற. கண்ணிடை மணி ஒப்பாய் கடுவிரு சுடரொப்பாய் மண்ணிடை அடியார்கள் மனத்திடை வாராமே. மனது அவங்க வருத்தப்படாம இருப்பதற்காக இங்க அடியார்களோடு குறுகாவூர் வெள்ளடைக்கு சுந்தரம் சுவாமி வந்தாரு. சிவபெருமான் அவருக்கு உணவு மட்டும் கொடுத்தது மட்டுமல்லாமல் தடாக வைத்து தண்ணீரும் சேர்ந்து கொடுத்தாரா. அந்த திறத்தை நினைச்சு இந்த இடத்துல பாடுறாரு. எங்க சிவபெருமான் மண்ணிடை அடியார்கள் மனத்திட அவங்க வருத்தப்படாம இருப்பதற்காக அவங்களுடைய பசியை போக்கி அருளினார் அப்படிங்கிற அந்த திறத்தை இந்த பாடலை மிக அற்புதமா சொல்றாரு. ஏன்னா வரும்போது ரொம்ப பசியா வந்தாங்க. சாமி உடனே சுந்தரம் சாமிக்கு பசின்னு சொன்னதும் உடனே சாமி என்ன பண்ணாரு, ஒரு அந்தனர் கோலத்துல ஒரு பந்தலை அமைத்து சாமி சுட சுட சாப்பாடு ரெடியா வச்சிருக்க. நாம உண்மையான உணர்வோடு இருந்தா எங்க இருந்தாலும் சாமி நமக்கு சாப்பாடு கொடுப்பார். ஏன்னா அவரு எல்லாம் தருமுகான். அதே சுந்தரம் சாமிகளுக்கு கச்சூர் ஆல கோயில பிச்சை எடுத்தும் கொடுத்தாரு. என்ன காரணம்? இங்க உடனே தயார் பண்ணி வச்சு கொடுத்தாரு. அங்க மட்டும் ஏன் அப்படி கொடுத்தாரு அப்படின்னா, கச்சூர் ஆல கோயில் இருக்கக்கூடிய அந்த அடியார்கள் சிவபுண்ணியம் மேன்மேலும் செய்ய வேண்டும் என்பதற்காக சிவபெருமானே ஒவ்வொரு வீடுகளிலும் சென்று பிச்சை பாத்திரம் ஏந்தி அதை வாங்கி கொண்டு சுந்தரம் சாமியுடைய பசியை ஆற்றினார். ஏன்னா அவங்களுக்கு சிவபுண்ணியம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக. ஏன்னா அந்த உயிர் எந்த பக்குவத்தில் இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்ப சிவபுண்ணியம் பண்றதுக்கு கூட என்ன பண்ணியிருக்கணும்? புண்ணியம் பண்ணியிருக்கணும். பண்ணனா தான் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. பண்ண முடியும். நம்ம ஒரு அடியார் இருக்காங்க. அவங்க சன்னியாசம் பாபையான்னு பேரு. அவங்க திருச்சிராப்பள்ளியில் இருக்காங்க. அவங்க ஒரே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது எப்பயுமே ஒரு 35 சிவாலயம் போய்கிட்டே இருப்பாங்க. 2 நாள்ல சிவாலயம் 35 சிவாலயம் காமிப்பாங்க. எல்லா ஊர்லேருந்தும் கிட்டத்தட்ட 1300 2000 பேர் அடியார்களை கூப்பிட்டு நல்லா 35 கோயிலுக்கும் சுற்றி காமிப்பாங்க. அது சொல்லுவாங்க, ஏன் பணத்தெல்லாம் 2500 எல்லாம் பெருசு கிடையாது. 2500 கொடுத்து எல்லாம் வருவாங்க. அப்பப்போ காலி பண்ணி விட்டுறணும். பணத்தெல்லாம் கையில் வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. கையில் இருக்க நமக்கு ஆபத்து. எப்பேற்பட்ட கோடீஸ்வரர்களும் அங்கே வருவாங்களாம். நீ கோடீஸ்வரங்கிறதெல்லாம் மூட்டை கட்டிட்டு வச்சுட்டு வர்றது அடியார வந்தா வரணும், இல்லையா நீ வரவே வேண்டான்னு வரணும். இந்த துட்டு பணம் இதெல்லாம் எல்லாத்தையும் அடக்கி ஒடுக்கி மடக்கி தான் இங்கே வரணும். சிவாலயம் வழிபாடு பண்ணணும். அந்த பணத்தெல்லாம் கொடுத்தது இறைவன்கிற உணர்வு உனக்கு வரணும் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டு வரான் ஒவ்வொருத்தரையும். நம்மக்கிட்ட செல்வம் இருக்க நமக்கு ஆபத்து. அது அப்பப்போ அடியார்களுக்கு என்ன செய்யணும்? செலவிட்டு கொண்டே இருக்கு. செலவிட்டுட்டே இருந்தா நமக்கு எந்த செலவு வராது? மருத்துவ செலவு வராது. எல்லாரும் பணம் எதுக்கு சேர்த்து வைக்கிறாங்க? பின்னாடி எனக்கு யாருங்க பார்க்க
அதுக்காக தான் சேர்த்து வைக்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. பின்னாடி நான் படுத்துக்கிட்டே யாருங்க பார்க்க, நான் சேர்த்து வச்சாதான் பார்ப்பாங்க அப்படின்னு நினைச்சே காலத்தை முழுவதும் பணம் சம்பாதிக்கிறதுலே போக்கிறாங்க. ஆனா உண்மையான உணர்வு இருந்தா கண்டிப்பா என்ன செய்வாங்க, தானம் தர்மம் செஞ்சுக்கிட்டே இருந்தா நம்ம மருத்துவ செலவு வராது. நீங்க அப்பப்போ வர்ற வருமானத்தை அடியார்களுக்கும் சிவபெருமானுக்கும் கொடுத்துட்டே இருங்க, உங்களுக்கு என் நோயே வராது. நீ இன்பமா வாழலாம். இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. அப்படி அங்க அடியார்கள்லாம் அப்படிதான் செய்வாங்களா, வர 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 கொடுத்துட்டே இருப்பாங்க. இப்பயும் பாத்தீங்கன்னா ஒருத்தர் 88 வயசு ஆகுது அவருக்கு. அவர் நான் எப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன், நான் சந்தோஷமா இருக்கிறது காரணமே எப்பயுமே நான் கையில வச்சுக்கிறதே இல்லை. வர வர தியான தர்மம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இப்ப எனக்கு 88 வயசு ஆயிடுச்சு, நான் நிம்மதியா இருக்கேன் அப்படின்பாரு. புரியுதா உங்களுக்கு? அதனால நாம கையில நம்ம சேர்க்க 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 நமக்கு வினைகளும் ரொம்ப சேரும். ரெண்டாவது, சாமி வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் பாவம் ரொம்ப சேர்க்கணும்னு வச்சுக்கோங்களேன், அவர்கிட்ட பணத்தை நிறைய கொடுத்துருவாரு. ஒருத்தவங்க பாவம் நிறைய சேர்க்கணும்னு வச்சுக்கோங்க, இவன் வந்து கடை தர மாட்டான், இவனுக்கு செல்வத்தை நிறைய கொடுத்துரும், அவன் மேலும் மேலும் வினை செய்ய ஆரம்பிச்சிடும். புரியுது அவங்களுக்கு? அந்த பணத்தை அவங்க நல்ல வழியில செலவிட்டாங்கன்னா அவங்க தப்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். அவங்க செலவிடவில்லை என்றால் அவர்கள் கடு நரகிடை வீழ்வார்கள் அப்படின்னு அப்போ சமையல சொல்றாரு. இறப்பவருக்கு ஈய வைத்தார், பிறருக்கு தர்மம் செய்ய வேண்டும் என்று விரும்புபவர்களுக்கு சுவாமி தர்மம் செய்ய வைக்கின்றார். அப்படி செய்யாமல் மறைக்கின்றவர்களுக்கு கடு நரகமும் கைத்தார். இறப்பவருக்கு ஈய வைத்தார், ஈவவருக்கு அருளும் வைத்தார், கறப்பவர் தங்களுக்கு எல்லாம் கடு நரகங்கள் வைத்தார்னு அப்ப. அதனால நம்ம எப்பயுமே ரொம்ப சேர்க்கணும்லாம் நினைக்காதீங்க. நாம எதை அதிகமாக சேர்க்கணும்னா சிவபுண்ணியங்களை அதிகமாக சேர்க்கணும். நிறைய தான தர்மங்கள் செஞ்சு செஞ்சு சிவபுண்ணியங்களை சேர்த்து கொண்டே இருக்கு. அப்படிதான் சுந்தரம் சுவாமிகள் அடியாருடைய பசி ஆற்றுவதற்கு ஒவ்வொரு வீடுகளாக போய் சென்று அந்த பிச்சாளர் வடிவம் கொண்டு போய் வாங்கி வந்து சுந்தரம் சுவாமியுடைய பசியை ஆற்றினார். பன்னிடை தமிழொப்பாய், அந்த பண்ணோடு போய் சிவபெருமானை போய் பாடினா எல்லையில்லாத மகிழ்ச்சியை சிவபெருமான் அடைவார். பன்னிடை தமிழொப்பாய், பழத்தினில் சுவை ஒப்பாய், கண்ணிடை மணி ஒப்பாய், கடுவிருச்சுடர் ஒப்பாய், மண்ணிடை அடியார்கள் மனத்திடர் வாராமே. மனதில் அவங்க துன்பமே வராத அளவுக்கு, அவங்க வருத்தமே அடையாத அளவுக்கு மண்ணிடை அடியார்கள் மனத்திடர் வாராமே, விண்ணிடை கூறுகாவோர் வெள்ளடை நீ அன்றே. எங்க சிவபெருமான் அடியனுடைய பசியை ஆற்றினாரே, அந்த திறத்தை நான் எவ்வாறு பாடுவேன் என்று சுந்தரம் சுவாமி அந்த பாட்டுல பாடுற அற்புதமான பாட்டு. இத்தனை யாமாற்றை அறிந்திலேன் எம் பெருமான், அந்த பாட்டுல தான் பாடுவார். பசி தீர்ப்பாய் பரவுவார் பிணிகளைவாய், ஓடு நின் கடனாக உண்பலிக்கு உடல்வானே, காடு நின் இடமாக கடுவிரில் நடமாறும், வேடனை குறு காவு வெள்ளடை நீ என்றே. அந்த பாட்டுல தான் பன்னிடை தமிழொப்பாய், பழத்தினில் சுவையொப்பாய், கண்ணிடை மணியொப்பாய், கடுவிரில் சுடரொப்பாய், மண்ணிடை அடியார்கள் மனத்திடர் வாராமை, விண்ணிடை குறுகாவூர் வெள்ளடை நீ என்றே என்று அற்புதமாக பாடுகின்றார் நமது சுந்தரம். இந்த பாட்டு பாடிருக்கீங்களா? தேவர இதில் வரும். சரி, ரைட். நாங்கள் இந்த சொட்டு நிவேதியன் படிப்போங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஞ்சாட்சர பதிகம் படிப்போங்க. அந்த தேவார புக்கு வச்சுருப்பீங்களா? அதில் இருக்கும், அதில் வரும். பாடுறாங்க. இந்த பாட்டில் ரொம்ப முக்கியமான பாடு. இத்தனை யாமாற்று அறிந்திர, அதை பாருங்க, அடிச்சு பாருங்க, வந்துடும். இத்தனை யாமாற்று. சாமகானம், சாமகானம் சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த தலையை வணங்கை பாட்டு வந்து சாமகானத்தில் கூட பாடலாம். சாதாரி பண்ணு தலையே நீ வணங்காய், தலைமாலை தலை கணிந்து தலையாலே வழி தேரும் தலைவனை தலையே நீ வணங்காய் அப்படின்னு பாடினா சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும். பண்ணோடு பாடணும்னா அருமையா சமகானங்களில் பாடியிருப்பாரு. சாதாரி பண்ணையும் பாடியிருப்பாரு. சாதாரி பண்ணு வந்து இந்த சாமகானத்திலே தான் வரும். அது நீங்க பாடினீங்கனாலே தெரியும். அப்படி நட்டராகம். நட்ட பாடை அது வந்து இந்த நட்டராகம். இந்த நட்டராகம் இந்த பாட்டு வருதுல்ல, பொன்னார் மேனியனே புலித்தோலை அரை கசைத்து, அதே சரி. இப்படி
இந்த பாடல் மிக அருமையாக பாடுகின்றார். நீ வீட்டில் போய் இந்த பாடலை பாடி பாருங்க. இப்போ நாம கதைக்குள்ள போயிடுவோம். சென்ற முறை பசுக்களை பற்றி சொன்னார். இப்போ அந்த பசுக்களை மேய்க்கக்கூடிய அந்த பசுக்களை அதை ஓம்புதலால் அதை பாதுகாத்தலால் வரும் நன்மையும் தீமையும் பற்றி சொல்லப்படுறேன். பசுக்களை மேய்க்கணும் ஆசை மிகுந்த அழகிய கையில் உள்ள குணமுருங்க கோளால் வருந்தி நீங்க மெல்ல ஒற்றி ஒற்றி பொருந்தாமல் எரித்து கெச்ச நெறி என்று சொல்லும் மேன்மையை சொல்ல உடையவரே சிவலோகத்தில் சிறப்பினை பொருந்தி சிவபெருமானுடைய திருப்பாதத்தை அடைவார்கள். எப்படின்னா, இப்ப பசுக்களை மேய்க்கும் போது குச்சியை வச்சு ஒரே அடிக்கக்கூடாது. அடிக்காம அன்பால அரவணைத்து யார் பசுக்களை மேய்க்கின்றார்களோ அவர்கள் சிவலோகத்தில் அப்படி 2 நயனாரு செஞ்சாங்க. யாரும் சொல்லுங்க பார்ப்போம். ஒன்று ஆனாய் நாயனார் புல்லாங்குழல் வாசிச்சு அன்பாலேயே அந்த பசுக்களை மேய்த்து. 2வது நமது சண்டீச நாயனார் அன்பாலே பசுக்களை மேய்த்தார். அவன் ரொம்ப அடிச்சுக்கிட்டே இருந்தான். பசு மேய்க்கிறேன் அவனத்துக்கு போயா அப்படின்ட்டு அனுப்பிச்சி விட்டுட்டு இவர் அன்பாலே என்ன பண்ணாரு, பசுக்களை மேய்த்தார். அதனால அது தானாகவே பாலை சுரந்தது. அப்ப யார் அதை போற்றி பாதுகாக்கின்றார்களோ அவர்கள் மலரால் அணிந்த விமானத்தில் நிர்மலனை போக மகிழ்ச்சியாய் வாழ்வார்கள் எங்க சிவலோகத்துல. அப்படி அல்லாமல் இரக்கமில்லாமல் கோபித்து வன் சொல்லால் அதட்டி அடித்து வருத்தும் அறிவில்லாத செய்யோராக இருப்பவர்கள் நரக தீக்குழியில் போய் என்ன செய்வார்கள், விழுவார்கள். அன்பால அரவணைச்சு பசுவை மேய்க்கலன்னா அது கூட நரகத்துல போய் விழுவாங்கன்னா. பசு வளர்க்கறதுக்கு வச்சு கிடையாது, அது அன்போடு வளர்க்கணும். அடிச்சு வளர்த்தா அவங்க கண்டிப்பா எங்க போவாங்க, நரகத்தில் போய். அரி அயன் ஆகிய முத்தேவரும் இப்ப 3 தேவர்களுமே உமாதேவி முதலான பெண்களும் அருமையான அந்தணர்களும் அப்பசுவின் உடலில் நீங்காமல் எப்போதும் வாசம் செய்வார்கள். மும்மூர்த்திகள், உமையம்மை மற்றும் மாதர்கள் எல்லாரும் தேவர்கள் அனைவரும் எங்க எல்லா இடத்துலையும் என்ன செய்வாங்க, வாசம் செய்வார்கள். பசுவினுடைய உடலில் எப்போதும் அவர்கள் வாசம் செய்வார்கள். அப்பசுவின் உடலில் ஆசையால் நீங்காமல் பூசை செய்பவர்கள் உயர்வாய் இருப்பார்கள். எப்பயுமே பசுவை பூசிப்பவர்கள் உயர்ந்த கதியை அடைவார்கள். அதனால தான் நமக்கு சிவ பூஜையில முக்கியமா என்ன சொல்லப்பட்டிருக்கோம் அப்படின்னா, கோ பூஜை முக்கியமா சொல்லப்பட்டிருக்கும். இப்போ ஒவ்வொரு திருக்கோயிலுக்கும் போனா காலையில பள்ளி எழுச்சி ஆகும்போது என்ன செய்வாங்க, கோ பூஜை பண்ணிட்டு தான் பள்ளி எழுச்சியே பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த கோ பூஜையை போய் கோயிலில் போய் பார்க்கறது ரொம்ப சிறப்பு. கோயிலில் முதல்ல கோ பூஜை செஞ்சுட்டு நட திறப்பாங்க. சிவ பூஜையில கடைசி தான் கோ பூஜை. அப்படியே ஆப்போசிட்டு. இந்த கோ பூஜையினால என்ன சிறப்பு அப்படின்னா, இந்த பசுக்களால் ஏற்படக்கூடிய அனைத்து நன்மைகளையும் சிவ பூஜை செய்கின்றவர்கள் பெற வேண்டும் என்பதற்காக நீங்க வெளியில போய் அருகம்புல் கொடுக்கணும் இல்லை, நீங்க பூஜையில இங்க அருகம்புல்லை கொடுத்துடலாம். பாவனை பண்ணாலே இங்க அருகம்புல் போயிடும். தீப தூவம் காட்டி அதுக்கு நெய்வேத்தியம் கொடுத்து அதுக்குரிய அதிதெய்வத்தை எழுந்தருள் செய்து, வெளியில பசு தான் தெரியும், ஆனா பசுக்குரிய அதிதெய்வத்தை என்ன செஞ்சிடலாம், இங்க வர வச்சிடலாம் பூஜையில. கபிலாசனாய நம, கபிலாய மூர்த்தியே நம, கபிலாய நம என்று அந்த அதிதெய்வத்தை எழுந்தருள் செய்து அவருக்கு தீப தூபம்லாம் காட்டி நெய்வேத்தியத்தை ஊட்டி முடிஞ்சா அந்த பூவினுக்கருங்கலம் புங்குதாமரை ஆவினுக்கருங்கலம் அரணஞ்சாடுதல் கோவினுக்கருங்கலம் கோட்டம் இல்லது நாவினுக்கருங்கலம் நமச்சிவாயின்னு ஒரு பதியத்தை பாடி அது தீபூதம் காட்டி நெய்வேத்தியம் ஊட்டி தீபூதம் காட்டி அவர்கிட்ட என்ன கேட்கணும் அப்படின்னா, கோபூஜா பலன்களை அடியனுக்கு தந்தருள வேண்டும் அப்படின்னு கேட்டோம்னா தினசரி நீங்க பூசிச்சதுக்கு சமம். எதை, பசுவை பூசித்தது. பசுவை பூசிச்சா என்ன நன்மைன்னு போட்டிருக்கு, சிவலோகத்தில் வசிப்பார்கள் அப்படின்னு போட்டிருக்கா. அப்போ பசு மேய்க்கிறது மட்டும் கிடையாது, அதை பாதுகாக்கிறது மட்டும் கிடையாது, அதுக்கு பூசித்தாலும் உயர்ந்த கதியை அவர்கள் அடைவார்கள். முன்னாடி முடிஞ்ச ஃபங்க்ஷனு. சரி சரி சரி. அப்ப எல்லா தேவர்களும் அதில் வாசம் செய்கின்றார்கள். அதே போல அதை பூசிப்பவர்கள் உயர்ந்த கதியை அடைவார்கள். அப்ப கோயில் எல்லாம் பாத்தீங்கன்னா முதல்ல என்ன செய்யறாங்க, கோபூஜை நடத்திட்டு தான் நடைய திறக்காங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா கோபூஜைக்கு செய்யும் போது பின்னாடி வால் பகுதி இருக்கு பார்த்தீங்களா,
அந்த சீனை தான் எல்லாமே காமிப்பாங்க பார்த்துருக்கீங்களா. அதே மாதிரி ஒரு வீடு பால் காய்ச்சினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வால் பகுதியில் எல்லாமே செய்வாங்க. எல்லா சடங்கும் செஞ்சு வஸ்திரம்லாம் உடுத்தி செஞ்சு தீப்பு தூம்லாம் காட்டி அதை சுற்றி வந்து 3 தடவை பசுவை சுற்றி வந்து அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, அந்த பசுவை வீட்டுக்குள்ளே உள்ளே கூட்டு போயிட்டு வெளியில் கூட்டு வருவாங்க. சில பசுலாம் பார்த்தீங்கன்னா போகவே போகாது, சாமானியத்தில் போகாது. நான் அந்த வீட்டுக்குள்ளே போக மாட்டேன் அப்படிங்கும், வலுவும். அப்படி அடின்னு 2-3 தடவை போயிருக்கேன். அப்படி நிறைய தடவை வழியெல்லாம் விழுந்துருக்கு பசு. அதுக்கே பயந்துட்டு உள்ளே வராது. முன்னாடிலாம் தரை ரொம்ப அருமையாக இருக்கும், மண் தரையாக இருக்கும், அது பாட்டு உள்ளே வந்துட்டு வெளியில் போகும். இப்போ எதுவுமே வர்றதே இல்லை, உள்ளே வர்றதுக்கு பயந்துக்கிட்டு இருக்கோம். அவன் அடித்து தன்னால் ஒரு இழுத்து கொண்டு வந்து என்ன செய்வான். அது இப்போ அதான் சொல்கிறோம், பாவனி பேர் சொல்லிச்சு. இப்போ அதை தான் இன்னைக்கு, இப்போ இதுக்கு முன்னாடி அதை தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம். அடிக்கிறவங்க நரகத்துக்கு போவாங்க, அன்பால் அரவணைக்கிறவங்க சிவலோகத்துக்கு போவாங்க. அதுதான் நமக்கு நூல் சொல்லுச்சு. அது பெரிய பாவம். அது வந்தாலே போதும், வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி பசுஞ்சாணம் விட்டாலே போதும், அதுவே சிறப்பு. நேற்று எங்கே போயிருந்தோம், நேற்று திருமுறை பாட போயிருந்தோம்ல. உண்மையிலே அவங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அவங்களுக்கு பசு தானாக வந்து பசுஞ்சாணம் போட்டு போகுது, எவ்வளோ பெரிய சிறப்பு பாருங்க. அவங்க அடியார்கள் ரொம்ப மகிழ்ச்சியதுனால பசுவே, அந்த பசு இதுவும் நின்றக்கூடாதுன்னு சாமி பாருங்க அந்த பலனையும் கொடுத்துட்டு போயிட்டாரு, பசுக்குரிய பலனையும் கொடுத்துட்டு போயிட்டாரு அந்த வீட்டுக்கு. அந்த அடியார் நல்லா செஞ்சாங்க. எல்லா அடியாருக்கும் வஸ்திரம் எடுத்து கொடுத்து 101 பணமும் வச்சு அடியாருக்கு அன்னம் பாலிச்சு முற்றுவதில் எவ்வளோ சிறப்பாக நடந்துச்சு பார்த்தீங்களா. 1:50க்கு முடிச்சிட்டோம் கரெக்டாக, 9:30க்கு ஆரம்பிச்சு 1:50க்கு கரெக்டாக முடிஞ்சிச்சு. அதாவது அவங்க மனம் வந்து செய்ய செய்ய சாமி எல்லா நாளும் கொடுக்காரு. அப்படி பசு தானாக வந்து பசுஞ்சாணத்தை போட்டு அப்படி போகுது. உண்மையே எனக்கு ஆச்சரியமா போச்சு. அப்போதான் நான் வெளியில் வரேன், கரெக்டாக பசுஞ்சாணம் போட்டு. அது பெரிய சிறப்பு. இன்னும் கொஞ்சம் உள்ளே வந்திருக்கோம், கொஞ்சம் படி ரொம்ப ஏத்தமா இருந்ததுனால அது வரல, இல்லைன்னா கண்டிப்பா உள்ள வந்திருக்கோம். அவங்க செஞ்ச சிவப்புண்ணியம் அப்படி. அதனால வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அடியார்களுக்கு என்ன செய்யணும், ஏதாவது நிகழ்ச்சி வச்சு அடியார்களுக்கு அன்னம் பழிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்பிறவி தப்பிடில் எப்பிறவி வாய்க்கு. அதை நல்லா பயன்படுத்திக்கிட்டாங்க அவங்க. இனி அடுத்து எப்போ வரும்னு சொல்ல முடியாது. இருக்கும்போது அவங்க எல்லாத்தையும் கடன் வாங்கினாலும் செஞ்சிடணும்னு நல்லா செஞ்சுட்டாங்க அந்த அடியார், நல்லா சிறப்பாக பண்ணாங்க. சரி, அப்பசுக்களை ஓம்பாமலும் தொழாமலும் இருக்கின்ற பலியாளராகிய பகையாளர்கள் தீவாய் நரகத்தில் விழுவார்கள். பசுவை பூசிக்கலனாலும் நரகம், அதை தொழாமல் இருந்தாலும் தொழாமல் இருந்தாலும் அதை ஓம்பாமல் இருந்தாலும். அதனால தான் நம்ம சிவபூஜை பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே எதில் வந்துடும், சிவபூஜையில் எல்லாமே வந்துடும். நீங்கள் வெளியில் போய் பசுவை பார்க்க வேண்டியதில்லை, அதுக்கு போய் புல் தேடி போய் கொடுக்க வேண்டியதில்லை, எல்லாமே உங்களுக்கு சிவபூஜையில் வந்துடுறதுனால நீங்கள் எல்லாமே இங்கேயே பாவனை பண்ணிடலாம். கபிலாசனாயம கபிலாய மூர்த்தி என்னமா கபிலாய நம்மன்ட்டோம்னா உடனே அதுக்குரிய ஐதே வந்துடுவாரு. அதுக்கு நெய்வேத்தியத்தை கொடுக்கீங்க, அதுக்கப்புறம் அருகம்புல் கொடுக்குற மாதிரி பாவனை பண்ணுறீங்க. இருந்துச்சுன்னா அதையும் கொண்டு போய் கொடுத்துட்றீங்க. அருகம்புல் கிடைச்சா இங்கே, இல்லைன்னா இருக்கிற மாதிரி பாவனை எல்லாமே இங்கேயே எல்லாமே முடிஞ்சிடும். அதுக்குரிய பலனையும் கேட்டு சாமிக்கிட்ட வாங்கிடுறீங்க. கோபூஜா பலனை அடியருக்கு தந்தரல வேண்டும்னு அதுக்குரிய அதிதெய்வத்தையும் கேட்டு வாங்கிக்கிறீங்க. 3 பேர் வருவாங்க. முதல்ல தேஜ சென்டர்னு ஒருத்தர் வருவார் பூஜையில், 2வது கொனிச்செண்டர்னு ஒரு சண்டீஸ்வரர் வருவார், 3வது கோபூஜைக்குரிய அதிதெய்வமாகிய கபிலர் வருவார். 3 பேர்ட்டையுமே கடைசி பூஜையெல்லாம் முடிச்சிடும். சாமியெல்லாம் ஒடுக்கி வச்சு முடிச்சுட்டு முதல்ல யார் வருவார்னா சிவசூரியனுக்கு பூஜை பண்ணுவோம். பூஜையில் சிவசூரியன், பிருத்விஷாதேவி, உஷாதேவி, இவங்களை பூசிச்சதுக்குரிய பலனை கேட்கறதுக்கு தேஜ சென்டர்னு ஒரு சண்டீஸ்வரர் இருப்பார். அந்த தேஜ சென்டரை எழுந்தருள் செய்து தேஜ சண்டாசனாய நம, தேஜ சண்டேஸ்வர மூர்த்தியே நம, தேஜ சண்டேஸ்வராய நம அப்படின்னோம்னா அவர் வந்துடுவார். அவருக்குரிய தீபதூம்லாம் காட்டி அவருக்கு நைவேத்தியம் கொடுத்து சிவசூர்யா பூஜா பலனை அடியனுக்கு தந்துடல வேண்டும் அப்படின்னு கேட்டு அவர்கிட்ட இருந்து என்ன செய்யணும், நாம் வாங்கி கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் அவர் இருதாய நம்ம அப்படின்னு சொல்லி இந்த இருக்குவாங்க, இந்த முத்திரையை காமிச்சு திவ்ய முத்திரை அப்படி வச்சு இருதாய நம்ம அப்படின்னு சொல்லி அவரை ஒழிக்கணும். எழுந்தல் செய்யும்போது 3 தடவை தட்டி அவரை அந்த மந்திரத்தை சொல்லி தேஜ சண்டேஸ்வர ஆசனாய நம, தேஜ சண்டேஸ்வர மூர்த்திய நம, தேஜ சண்டேஸ்வராய நம அப்படின்ட்டோம்னா அவர் அங்கே வந்துடுவார். இந்த மந்திரத்தை சொன்னாலே அவர் அங்கே எழுந்தல் பண்ணிடுவார். அது மாதிரி இப்போ எப்படி சார், நல்லா இருக்காங்களா சார், சேர்த்துருக்காங்களா? சரி 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 சார். அடுத்து கொனிச்சண்ட ஆசனாய நம, கொனிச்சண்டாய மூர்த்திய நம, கொனிச்சண்டீஸ்வராய நம.
இது யாருன்னா சிவபெருமானுக்குரிய சண்டீஸ்வரர். இப்ப எல்லா கோயிலும் இருக்காரு பாத்தீங்களா, அவர் தான் கொனிச்சண்டீஸ்வரர்னு பேரு. இப்ப விநாயகர் கோயில ஒரு சண்டீஸ்வரர் இருப்பாரு, முருகபெருமான் திருக்கோயில ஒரு சண்டீஸ்வரர் இருப்பாரு, திருச்செந்தூர் போனா இருக்காரா, பிள்ளையார்பட்டில ஒரு சண்டீஸ்வரர் இருக்காரா, அம்பாள் கோயில ஒரு சண்டீஸ்வரி இருக்காங்களா, இப்ப நம்ம கோயில சண்டீஸ்வரர் இருக்காங்களா, சாமிக்குரிய சண்டீஸ்வரர் இருக்காரா. இப்ப விநாயகருக்குரிய சண்டீஸ்வருக்கு பேரு கும்போதர சண்டர்னு பேரு, முருகப்பெருமானுக்குரிய சண்டீஸ்வரருக்கு வந்து சுமித்திர சண்டர்னு பேரு, சாமிக்குரிய சண்டீஸ்வரர் வந்து கொனிச்சண்டர்னு பேரு, அம்பாளுக்குரிய சண்டீஸ்வரி வந்து யமனி சண்டீஸ்வரின்னு பேரு. புரிஞ்சுச்சா? புரிஞ்சுதா? புரியுற மாதிரி தான் இருக்கு. அடியெல்லாம் ஐயா நடத்த நடத்த அடின்னு எழுதி வச்சுக்கிட்டே இருந்தேன். எங்க சண்முக ஐயா முன்னாடி நடத்துவாங்க, சொல்லும் போது எழுதி எழுதி வச்சுக்கிட்டே இருந்தேன். அதை படிச்சுதான் இப்ப உங்களுக்கு சொல்றேன். அப்ப விநாயகருக்கு கும்போதர சண்டர், முருகப்பெருமானுக்கு சுமித்திர சண்டர், அப்புறம் சுவாமிக்கு வந்து கொனிச்சண்டர், அடுத்து அம்பாளுக்கு வந்து யமனி சண்டீஸ்வரி. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் சண்டீஸ்வரர் இருக்காங்க. அது போல சிவசூரியனுக்கு தேஜஸ் சண்டர், சுவாமிக்கு கொனிச்சண்டர், அது மாதிரி கோபூஜைக்கு கபிலாசனாய நம, கபிலாயமூர்த்தி நம, கபிலாய, அதுக்குரிய ஐதெய்வத்தை வர வச்சு அதுக்கு நெய்வேத்தியெல்லாம் கொடுத்து தீபத்துவம் காட்டி ஒரு திருமுறை பாடல் பாடி அவங்கள இருதாய நம்ம சொல்லி ஒடிக்கிறணும். பூஜை முடிஞ்சதும் அவங்கள எழுந்தல் பண்ற மாதிரி அவங்கள ஒடுக்கவும் செஞ்சிடணும். ஒடுக்க மறந்துடக்கூடாது. நீங்க ஒடுக்காத வரைக்கும் அவர் அங்கேயே தான் இருப்பாரு, அதனால மறந்துடக்கூடாது. அதுலயும் பாத்தீங்கன்னா லயாங்கம் போகாங்கம்னு இருக்கு. அதெல்லாம் இப்ப நாங்க அடியும் செய்யலை, நாங்க எல்லாம் சுருக்கமாக தான் செஞ்சுட்டு இருக்கோம். லயாங்கம் போகங்களை பாத்தீங்கன்னா சிவலிங்கத்தை சுற்றி எல்லா அதிதெய்வங்களும் நிறைய இருப்பாங்க. அவங்க ஒவ்வொருத்தரையா எழுந்திருச்சு செஞ்சுக்கிட்டே உள்ள போகணும். எத்தனை பேரை எழுந்திருச்சு ஒவ்வொரு பீடத்துலையும் அட்டதிக்குபாலர்கள் இருப்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தரையும் நம்ம எழுந்தல் செஞ்சுக்கிட்டே உள்ள போய்கிட்டே இருந்து யார் யாரெல்லாம் எழுந்தல் பண்ணமோ அத்தனை வரையும் ஒடிக்கிட்டே வெளியில வரணும். யாரை ஒடுக்காம விட்டாலும் அவங்க அங்கேயே தான் இருப்பாங்க. அதனால இதாயும் சொல்லி ஒடிக்கிட்டே வரணும். இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாங்க சிம்பிளாவே பண்ணிடுறோம் அப்படின்ட்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா பண்ண ரொம்ப சிறப்பு. லயாங்கம் போகலாம் பண்ணது ரொம்ப சிறப்பா இருக்கும். அதுக்குரிய ஐதெய்வம்லாம் எழுதல் பண்ணி செஞ்சு எல்லாம் சிறப்பா பூஜை பண்ணோம்னு வச்சுக்கோங்க. சாமி எழுதி வச்சிருக்கபடி சிவ பூஜை பண்ணோம்னா நம்ம மனம் வேற எங்கேயுமே போகாது, அடங்கி நிற்கும். சாமி அதுக்கு தகுந்த மாதிரி தான் எழுதி வச்சிருக்காரு ஆகமத்துல. ஆன சிவபூஜை பண்ணாய், ஆன சிவபூஜைனா ஆகமத்தில் விதித்தபடி சிவபூஜை செய்தல். அப்படி பண்ணா சாமி எல்லையில்லாத மகிழ்ச்சி அடையும். ஏதோ வந்தேன் சாமியை தூக்கி வச்சாருன்ற விஷயத்த பண்ணி ரெண்டு பூவை போட்டு தூக்கி ஒடுக்கி வச்சிட்டோம்னு இல்லாம குடும்ப அளவுக்கு நாம என்ன செய்யணும், ரொம்ப விரிவிச்சு செய்யலாம்னாலும் ஓரளவுக்காவது என்ன செய்யணும், பஞ்சசுத்தியாவது பண்ணணும். கட்டாயமா என்ன செய்யணும், பஞ்சசுத்தி செய்து நின்னை வழிபடுமாறியவர் நித்திய ஞானம் விளங்கும் பராபரமே அப்படிங்கிறாரு நமது தாய்மான் சார். பஞ்சசுத்திங்கிறது என்ன அப்படின்னா, ஒண்ணு வந்து முதல்ல வந்து பூத சுத்தி, இந்த உடம்பு எரிக்கிறது பூத சுத்தி. அதாவது இந்த ஆத்மாவை கொண்டு போய் சுவாமியுடைய திருவடியில கொண்டு போய் வைக்கணும். இந்த வருங்க சங்கார முத்திரை, இந்த முத்திரையை கொண்டு போய் சாமிகிட்ட கொண்டு போய் ஓம் ஆத்மனே நமன்னு சொல்லி நம்ம ஆத்மாவை கொண்டு போய் யார்கிட்ட கொடுத்துடணும், சிவபெருமான்கிட்ட கொண்டு போய் கொடுத்தோம். அதுக்கப்புறம் இந்த உடம்பு வெத்து உடம்பா இருக்குமா, இத ஆலமரமா பாவிச்சு தலைகீழ நிப்பாட்டி நம்ம வலது கால் பெருவிரல்ல காலாக்கினி இருக்கும், அதுல கொண்டு போய் எரிக்கணும். இந்த உடம்பு எரிச்சிடணும். அங்க வந்து அதுல அந்த அக்கினியில காலாக்கினியில கொண்டு போய் என்ன செய்யணும், அமிர்தத்தை கொண்டு போய் அதுல எரிச்சு அதுல நினைச்சிடணும். நினைச்சு முடிச்சுட்டு புதிய ஆன்மாவை நாம் என்ன செய்யணும், அதுக்கப்புறம் புதிய திவ்ய தேகம் வந்ததாக பாவித்து அதுக்கப்புறம் சாமிகிட்ட இருந்து ஓம் ஆத்மனே நம அப்படின்னு சொல்லி அந்த சம்கார முத்திரையை கொண்டு வந்து நாம ஓம் இருதாய நம அப்படின்னு சொல்லி எழுந்தல் பண்ணோம். ஆனா வரும்போது எப்படி வரும், நம்ம ஆத்மா சிவலிங்கமாக வரும். சிவருமன்ட்ட இருந்து வரும்போது எப்படி வரும், அதான் தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவனே சிவலிங்கம் ஆகும். அவங்க யாரு, தெல்ல தெளிந்தவர் யாரு, சிவ பூஜை செய்கின்றவர்கள் தெல்ல தெளிந்தவர்கள். ஏன்னா நித்தனும் அந்த ஆத்மாவை சிவலிங்கமாக வச்சு இருதய கமலத்துல வச்சு பூசிக்கின்ற காரணத்தினால் அவர்களே தெல்ல தெளிந்தவர்கள் என்பதை நாம் உணர வேண்டும். ஆத்மனே நமன்னு சொல்லி இருதய கமலத்துல சுவாமி அந்த 8 இதழாக நம்ம இருதய கமலத்தை இப்படி மொட்டு பார்த்துருக்கீங்களா, தாமரை மொட்டு இப்படி கவிழ்ந்த நிலையில இருக்கும். இதயம் இப்படித்தானே இருக்கு, இதயம் இப்படி இருக்கும். அந்த இதயத்தை அப்படித்தான் நேர நிறுத்தி அதை 8 இதழ் தாமரையாக பாவித்து அதுல வரும்போது அந்த சிவலிங்கமானது அந்த தாமரையின் நடுவில் கொண்டு வந்து சுவாமியை எழுந்தருள் செய்து
அதுக்கப்புறம் எல்லா பூஜை உள்ள வந்து நீ எதையுமே சுத்திப்படுத்த வேண்டிய தேவையே இல்லை. எதை உள்ள பொருட்களை எதையுமே சுத்த வேண்டிய எல்லாமே உள்ள சுத்தமாக தான் இருக்கும். நீங்க இப்ப வெளியில வந்து மாப்பொடி, மஞ்சப்பொடி, திரவிய பொடி இதெல்லாம் சுத்தப்படுத்துவீங்க. ஒவ்வொன்றுக்கும் சிவகாயத்ரி மந்திரம் சொல்லி ஓம் காம் தன் மகேசாய வித்மகே வாக்கு விசித்தாய தீமகி தன்னோ சிவப்பிரசோதயாத் அப்படின்னு பொடிகளுக்கு பூரா சிவகாயத்ரி மந்திரம், பாலுக்கு ஓம் இருதாய நம, தயிருக்கு ஓம் சிரசாய நம, நெய்க்கு வந்து ஓம் சிகாய நம, தேனுக்கு வந்து ஓம் கவசாய நம, சந்தனத்துக்கு வந்து ஓம் அஸ்திராய நம, இப்படிலாம் மந்திரம் உள்ள சொல்ல வேண்டியது. எல்லாம் ரெடியா இருக்கும். அப்படியே சாமிக்கு எடுத்து எடுத்து அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது. அகத்துக்குள்ள பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது. எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பெருமானே எப்படி அகத்தில் வந்து அருள் செய்தீர்களோ அதே போல் புறத்திலும் வந்து அடியனுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று சுவாமி கிட்ட கேட்கணும். உடனே அப்படியே ஆகட்டும் சிவபெருமான் சொல்ற மாதிரி பாவனை பண்ணணும். இப்படி நிறைய நீங்க சிவபெருமான்கிட்ட பேசலாம் சிவ பூஜையில. அதனாலதான் நான் சொல்றேன், சிவ பூஜை எல்லாரும் எடுத்து அந்த ஆனந்தத்தை நீங்கள் எல்லாம் அடைய வேண்டும் என்றுதான் அடிக்கடி அடியும் வலியுறுத்துறேன். சார் பரவாயில்லையே, கரெக்டா வந்துட்டீங்களே. சரிங்க சார். ஏன்னா அப்ப சிவ பூஜையில எவ்வளவு சிறப்பு இருக்குவாங்க. சுத்தி என்ன சொன்னேன்? பூத சுத்தி. அதுக்கப்புறம் தான சுத்தி. அந்த இடத்த வந்து ஓம் அனந்தாசனாயம, ஓம் தன்மாசனாயம, ஓம் ஞானாசனாயம, ஓம் வைராக்கியாசனாயம, ஓம் தன்மாசனாயம, ஓம் அனந்தாசனாயம, தன்மாசனாயம, ஞானாசனாயம, வைராக்கியாசனாயம, பத்மாசனாயனம்னு சொல்லி அந்த ஆசனம் கொடுத்து ஓம் ஆம் சக்தியே நம என்று சக்தி எங்கும் விரைவு இருப்பதாக பாவித்து சுவாமி இருக்கிற இடத்த வந்து அந்த தானத்தை வந்து சுத்திப்படுத்துறது. அது தான சுத்தின்னு பேரு. அதுக்கப்புறம் திரவிய சுத்தி, நாம அபிஷேகம் செய்யக்கூடிய அந்த பொருள்களை எல்லாம் சுத்திப்படுத்துறது. நீங்க சுத்திப்படுத்தாம எது சாத்தினாலும் சிவபெருமானுக்கு போய் சென்றடையாது. அதனாலதான் இத்தனை சுத்தி வச்சிருக்காங்க. எல்லாத்தையும் சுத்திப்படுத்தி சாமிக்கு சாத்துங்க. இப்ப நீங்க பூ கொண்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் என்ன செய்வேன், இப்படி இப்படி முத்திரை காமிப்பேனா, முத்திரை காமிச்சு அதுக்கு மந்திரம் சொல்லி தான் சாமிக்கு சாத்துவேன். இல்லைன்னா நீங்க சாதாரணமா போய் சேர்ந்துடும். நீங்க இப்போ ஒரு மலர் கொடுக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ ஒரு பூ கொண்டு வரீங்க, நான் அப்படியே போய் சாத்தினேன்னா சாமிக்கு போகாது. மந்திரம் சொல்லி சாத்தினா தான் போகும். புரியுது உங்களுக்கு? அதனால எல்லாத்துக்குமே மந்திரம் இருக்கு. அப்ப பூத சுத்தி, தான சுத்தி, திரவிய சுத்தி, அப்புறம் வந்து மந்திர சுத்தி. மந்திர சுத்தி என்ன செய்யணும், நம்ம தலையில சிவோகம் பாவனை செய்து நம்ம தலையில பூவை வச்சு, இப்ப நம்ம ஆள் நாம கிடையாது, பூஜை பண்றது யாரு? சரவணன் பூஜை செய்கின்றான், 3 மணி நேரம் பூஜை செய்கின்றான். அப்படியே சாமி அப்படி நினைச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆணவம் ரொம்ப தலைப்பட்டுன்னு அர்த்தம். நாம சிவ பூஜை செய்யவில்லை, சிவபெருமான் தான் பண்றாரு சொல்லி சிவோகம் பாவனை செய்து தன்னை சிவமாக பாவித்து கொண்டு சிரசுல பூ வைக்கணும். சிவபெருமானு தான் பூ வைப்போம். அப்ப நமக்கு நம்ம தலையில பூ வச்சோம்னா என்ன அர்த்தம்? நாம சிவ பூஜை செய்யவில்லை. அதனாலதான் இந்திரன் பூசிக்கும் போது, இந்திரன் பலிதீர்த்த படத்துல மதுரையில அவன் பூசிக்கும் போது பூசையும் பூசைக்கு ஏற்ற பொருட்களும் அவன் நல்லா புரிஞ்சுக்கிட்டான். பூஜை நாம செய்யல. ஏன்னா படிக்காம வந்து என்ன செய்ய முடியாது, பூஜை பண்ண முடியாது. அவன் எல்லாம் தெரிஞ்சிருது. ஏன்னா எந்த நேரமும் சிவ பூஜை பண்ணிட்டே இருப்பான் இந்திரன். அவன் பண்ணாத நாள் கிடையாது, ஒரு நாள் தவற மாட்டான் இந்திரன். அதனாலதான் இந்திரன் பூங்குயிலாகி பறந்தான். அந்த தச்சனுடைய வெளியில அவன் ஒருத்தன் தான் தப்பிச்சான், மற்ற எல்லாரும் தப்பிக்க முடியல. எல்லாருமே அடி வாங்கினாங்க. அவன் ஒருத்தன் பூங்குயிலாகி தப்பிச்சிட்டான். ஏன்னா அந்த இந்திரன் பலிதீர்த்த படத்துல பூசையும் பூசைக்கேற்ற பொருள்களும் பூசை செய்யும் நேசனும் பூசை கொண்டு நீதியில் பேரும் நல்கும் ஈசனுமாகி பூசை யான் செய்தேன் என்னும் என் போத வாசனை அதுவும் ஆகிய மறை முதல் அடிகள் போற்றி அப்படின்னு சொல்லிதான் வழிபாடு பண்றான். சாமி எதுவுமே நான் கிடையாது, எல்லாமே நீதான் அப்படின்னு. பூசையும் நம்ம கிடையாது, பூசைக்கேற்ற பொருள்களும் நம்ம கிடையாது, எல்லாமே அவருடைய பொருள். என்ன எப்படி சொல்லிட்டீங்க? 10 ரூபாய்க்கு இப்பதான் ஒரு பூ பாக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன். நாமளும் செல்வம் யாரு கொடுத்ததுதான், இடையில் வந்த இச்செல்வம் சிவன் தந்தது, அது சாமி தான் கொடுக்குறாரு. இங்க உள்ள எல்லா பொருளுமே அவருடைய பொருள், எதுவுமே உங்களால கொடுக்கவே முடியாது. யான் இல்லைன்னு இதற்கு ஒரு கைமாறுன்ட்டாரு மாணிக்கவாசகர். அதனால எதுவுமே நம்மளால ஒரு கைமாறும் செய்ய முடியாது. நீங்க செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று என்னதுன்னா, அவனுக்கு அன்பை நீங்க கொடுக்கணும். அது ஒண்ணுதான். அதுக்காக தான் சிவபெருமான் இயங்கிக்கிட்டு இருக்காரு. அந்த அன்பு எப்ப நமக்கு கிடைக்காத, அந்த உயிர் தன்மையில அன்பு செலுத்தாதான் இயங்கி, அதுக்கு நித்தனும் திருக்கோயில வந்து வழிபாடு செஞ்சாதான் சுவாமியுடைய அன்பை பெற முடியும். இறைவனுடைய புகழை அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருந்தாதான் அவனுக்கு அன்பு நாம செலுத்தணும். அப்படி பூத சுத்தி, தான சுத்தி, திரவிய சுத்தி, மந்திர சுத்தி, தன்னை சிவம் பாவனை செய்து அந்த சிரசுல வந்து என்ன செய்யணும், பூவை வைக்கும் போது
சங்கீதா மந்திரம்னு ஒரு 11 மந்திரம் இருக்கு. அந்த மந்திரத்தை சொல்லணும். பஞ்சபிரம மந்திரம் 5, சட்டங்க மந்திரம் ஒரு 6, ரெண்டும் சேர்ந்து 11 மந்திரம். பஞ்சபிரம மந்திரம் ஓம் ஈசானமூர்த்திய நம, ஓம் தத்புருஷபக்தராய நம, ஓம் அகோர இருதாய நம, ஓம் வாமதேவ உக்கியாய நம, ஓம் சத்யோஜாத மூர்த்திய நம. 5 பஞ்சபிரம மந்திரம். 6 சட்டங்க மந்திரம் எதுன்னா ஓம் இருதாய நம, ஓம் சரசாய நம, ஓம் சிகாய நம, ஓம் கவசாய நம, ஓம் நேத்ரோபிய நம, ஓம் அஸ்திராய நம. 6 மந்திரம். 6 5 11 மந்திரம் சேர்ந்தது சங்கீதா மந்திரம் பேரு. பஞ்சபிரம மந்திரம் 5, சட்டங்க மந்திரம் 6 சேர்ந்தது சங்கீதா மந்திரம் 11. இந்த 11 மந்திரத்தை நம்ம சிரசுல பூ வைக்கும் போது 11 மந்திரத்தையும் குருநாதர் சொன்ன மூல மந்திரத்தை ஒரு 10 தடவையும் சொல்லிதான் நாம பெட்டியவே என்ன செய்யணும், திறக்கும். அந்த பெட்டியில பீமருத்ரர் இருப்பாரு, அவருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணணும். பண்ணி பீமருத்ர ஆசனாய நம, பீமருத்ர மூர்த்திய நம, பீமருத்ராய நம அப்படின்னு சொல்லி அவருக்கு 2 புஷ்பத்தை சாத்தி, அருகு கந்தம் புஷ்பம் எல்லாம் சாத்தி அவருக்கு தீபதூபம் காட்டி அதுக்கு போட்டியன் வாழ்முதலாகிய பாடலை படிச்சு அதுக்கப்புறம் திறந்து சாமியை பெட்டியிலிருந்து உள்ள இருந்து எடுத்து கொண்டு வந்து அந்த தான சுத்தி பண்ணீங்க பார்த்தீங்களா, அங்க கொண்டு வந்து வச்சு அதுக்கப்புறம் தான் நீங்க என்ன செய்யணும், எடுத்து வச்சதுமே உடனே சாமி வந்துட மாட்டாரு. சாமி அப்படி எடுத்து வச்சதுமே முதல்ல வந்து அந்த 4 பாத்திரம் இருக்கும், அதுல இருந்து சாமிக்கு அந்த புஷ்பத்தை எடுத்து சாமிக்கு தண்ணி தெளிக்கணும். பாத்திரத்துல இருந்து சாமிக்கு 3 தடவை ஓம் அஸ்திராயப்பட்டு மந்திரத்தை சாமிக்கு தெளிச்சு, அதுக்கப்புறம் பழைய பூ இருக்கும் பார்த்தீங்களா, நேற்று சாத்தின பூ இருக்கும்ல, அதை இந்த முத்திரையை வச்சு ஓம் அஸ்திராயப்பட்டுன்னு எடுத்து ஓம் இருதாயம்னு சொல்லி சண்டீச நாயனுக்கு எடுத்து வைக்கணும். சாமிக்கு சாத்தின மலர்கள்லாம் யாருக்கு போய் சேரும், சண்டீச நாயனருக்கு போய் சேரும். ஓம் அஸ்திராயப்பட் ஓம் இருதாயனம்னு சொல்லி பழைய பூவை எடுத்து சாமிக்கு சண்டீச நாயனுக்கு முதல்ல எடுத்து வச்சோம். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கலைச்சி செஞ்சு நகாபுரம்லாம் சாத்தியதுன்னா எல்லாம் எடுத்து சுவாமி அப்படி இருப்பார். அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா ஓம் சிவாசனாய நம அப்படின்னு சாமிக்கு ஆசனம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஓம் சிவமூர்த்திய நம அப்படின்னு அதுக்குள்ள பஞ்சமுகத்தோடு சிவலிங்கத்துல பஞ்சமுகத்தோடு சதாசிவமூர்த்தியை கொண்டு வந்து அதுல நிறுவணும் சிவலிங்கத்துல. அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா சிவாசனாய நம, சிவமூர்த்திய நம, ஓம் வித்யா தேவகாய நம. சாமிக்கு உடம்பு கொடுக்கணும். 5 முகம் வர வச்சிங்களா, அதே போல உடம்பு கொடுக்கணும். வித்திய தேவகாய நமன்னு சொல்லி ஓம் காம் கௌம் வித்திய தேவகாய நம அப்படின்னு மந்திரம் இருக்கு. அந்த மந்திரத்தை சொல்லி புஷ்பத்தை சாத்தி உச்சியில இருந்து கீழ் பாதம் வரைக்கும் ஓம் ஈசான மூர்த்திய நம, ஓம் தத்புருஷபக்தராய நம, ஓம் அகோரயுதாய நம, ஓம் வாமதேவ உக்கியாய நம, ஓம் சத்யோஜாத மூர்த்திய நமன்னு சொல்லி உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் மந்திரம் பஞ்சபிரம மந்திரத்தை சொல்லணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், 5 முகத்துக்கும் ஓம் ஈசான மூர்த்திய நம, ஓம் தத்புருஷபக்தராய நம, ஓம் அகோர இருதாய நம, ஓம் வாமதேவ உக்கியாய நம, ஓம் சத்யோஜாத மூர்த்திய நம அப்படின்னு சொல்லி 5 முகத்துக்கும் கொடுக்கணும். இப்படி கொடுத்ததும் சாமிக்கு உடம்பு வந்துடும் சிவலிங்கத்துக்குள்ள. அதுக்கப்புறம் ஓம் கௌம் நேத்ரோபியோ நம அப்படின்னு சொல்லி சாமிக்கு கண்ணு கொடுக்கணும். 5 முகத்துக்கு என்ன கண்ணு கொடுக்கணும், முக்கண் கொடுக்கணும். இந்த முத்திரையை காட்டி சாமிக்கு 5 முகத்திலையும் 3 கண்ணு வருவது போல் பாவிக்க வேண்டும். இப்ப சாமிக்கு முழு உருவம் வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன செய்ய வேண்டும் என்றால், பெருமானே கடைசி என்ன செய்யணும், சுத்த சிவத்தை கொண்டு வந்து இப்படி வைக்கணும். இப்ப மூர்த்தி வந்தாச்சு, ஆசனம் கொடுத்தாச்சு, எல்லாமே செஞ்சாச்சு. இப்ப சுத்த சிவம் வந்து அதுல வந்து உரையணும். ஓம் இருதாயம் சொல்லி ஒரு புஷ்பத்தை சாத்தி அண்ட சராசரங்கள் விளங்கி தோன்றுகின்ற சொரூப சிவமாக விளங்கக்கூடிய சுத்த சிவத்தை நம்ம கைக்குள்ள அடக்கி ஓம் இருதாயம் சொல்லி அடக்கி வலது நாசி வழியா வந்து இடது இருதய கமலம் வழியாக கொண்டு வந்து சாமிகிட்ட கொண்டு போய் சிவலிங்கத்துல அந்த புஷ்பத்தை சாத்தி ஓம் ஆவாகனம் ஸ்தாபனம் சந்நிதானம் சந்நிரோதனம் அப்படின்ட்டோம்னா யார் வந்துருவா, சுத்த சிவம் அதுல வந்து ஒரு இப்ப மூர்த்திமான் உள்ள வந்துருவாரு. அது வரைக்கும் மூர்த்தியா இருக்கக்கூடிய சிவலிங்கம் சுவாமி வந்ததுக்கு அப்புறம் அது மூர்த்திமானாக மாறிடும். அதுக்கப்புறம் சுவாமி உள்ள வந்ததுமே அப்படி உட்காந்துருப்பாரு, பஞ்சமுகத்தோட ஆசனத்தோடு உட்காந்துருப்பாரு. உடனே சாமிகிட்ட போய் பெருமானே, உடனே சாமி வந்ததுமே என்ன செய்வாராம், சிறுபிள்ளாய் யாம் வந்தோம் அப்படிமாராம். எப்படி இருக்கும் பாருங்க, சிறுபிள்ளாய் யாம் வந்தோம். சாமி இந்த சிவலிங்க மூர்த்தத்துல சந்தோஷமாக இருந்து பூஜை நிறைவு செய்யும் வரை சந்தோஷமாக இருந்து சாநித்தியமாக ரச்சித்து அருள வேண்டும் அப்படின்னு சாமிகிட்ட கேட்கும். எப்படி இருக்கும் நீங்க சாமிகிட்ட நீ நல்லா பேசலாம் சிவ பூஜையில. உடனே சாமி அப்படியே ஆகட்டும்
சாமி அடின்னு பூஜை ஆரம்பிக்கட்டுமா அப்படின்னு ஆரம்பிப்பா அப்படிம்பாரு. உடனே நீங்க ஒவ்வொரு அபிஷேகமா பண்ணி செஞ்சு சாமி தூவம் காட்ட போறேன், சாமி நைவேத்தியம் கொடுக்க போறேன், இப்படி கேட்டு 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 நீங்க என்ன செய்யலாம், சாமிகிட்ட பேசிக்கிட்டே இருக்கலாம். சாமி நீ இப்படி பேசிக்கிட்டே நீங்க சிவபூஜை பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒரு நாள் சிவபெருமான் வந்து பேசுவார் நம்ம கிட்ட. அது அப்பா சாமி சொல்றாரு, பவனனும் நாமம் பிடித்து திரிந்து பன்னால் அழைத்தால் இவன் பன்னால் அழைப்பொழியான் என்று ஒரு நாள் எதிர்ப்படுவேன். ஒரு நாள் சிவலிங்கத்துல சுவாமி உங்ககிட்ட வந்து நேர்லயே வந்து பேசுவாரு. பாவனையில பேசிக்கிட்டு இருந்த சிவபெருமான் ஒரு நாள் நேரில் வந்து என்ன செய்வாரு உங்ககிட்ட அடின்னு சொல்லல, அப்பசாமி சொல்றாரு. எல்லாமே நமக்கு பக்காவா இருக்கு. சைவத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பக்காவா இருக்கு. அதை நம்ம உணர்வு பூர்வமாக வழிபாடு செய்தால் நமக்கு அந்த ஆனந்தம் கிடைக்கும். உணர்வு பூர்வமாக வழிபாடு செய்யவில்லை என்றால் நமக்கு அந்த ஆனந்தம் கிடைக்கும். இது உங்களுக்கு அப்ப சிவலிங்கத்துல சுவாமி இப்படி வந்து அறிவிச்சு. அப்ப பஞ்ச சுத்தி ரொம்ப முக்கியம். பூத சுத்தி, தான சுத்தி, திரவிய சுத்தி, மந்திர சுத்தி, அதுக்கப்புறம் லிங்க சுத்தி. லிங்க சுத்தி இப்ப சொன்னேன் பார்த்தீங்களா, சாமிக்கு ஆசனம் கொடுத்து மூர்த்தி கொடுத்து இது மற்ற எது செய்றீங்களோ இல்லையோ, லயங்கம் போகங்க அப்படின்னு நிறைய இருக்கு. நீங்க அது கூட செய்றீங்களோ இல்லையோ, பஞ்ச சுத்தியாவது என்ன செஞ்சிடணும், செஞ்சு சிவபெருமானை பூசிக்க வேண்டும். பஞ்ச சுத்தி செய்து நின்னை பூசிக்கும் அடியவர்களுக்கு நித்திய ஞானம் விளங்கும் பராபரவேன்னு யார் சொல்றா, தாய்மான சுவாமி சொல்றாரு. அப்படிதான் நமக்கு ஞானம் விளங்கி தோன்றும். அதனால சிவபூஜையில ரொம்ப முக்கியமானது எதுன்னா கோபூஜை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தேஜசண்டர் சிவசூரியனுக்கு, கொனிச்சண்டர் சுவாமிக்கு, கடைசி இருக்கக்கூடிய கபிலாயமூர்த்தி என்னவா கபிலாயன் அவர் யாருன்னா கோபூஜைக்குரிய அதிதெய்வத்தை நிறுவி கோபூஜா பலன்களை தந்தரல வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள வேண்டும். தேஜசண்டர் சிவசூரிய பூஜை பலன், கொனிச்சண்டர் சிவபூஜா பலன், கோபூஜையில வந்து கோபூஜா பலன், கபிலன்ட்ட வந்து என்ன கேட்கணும், கோபூஜா பலனை தந்துடணும். இப்ப அப்ப 3 பூஜை பலன்கள் நீங்க என்ன செய்றீங்க சிவ பூஜையில கேட்குறீங்க. அதனாலதான் சிவ பூஜை நித்தலும் நாம் செய்ய வேண்டும் என்று சொல்ற காரணம், அதை சீக்கிரம் எடுத்து அதை பூஜை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துவதன் காரணம் அதுதான். நீங்க சிவபுண்ணியம் பண்ணிக்கிட்டு நிறைய பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. சிவபூஜை ஒரு தடவை பண்ணீங்கன்னா எண்ணில்லாத சிவபுண்ணியம் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இது அவங்களுக்கு முதல்ல நாங்க சமய தீட்சை முடிச்சுக்கிறோங்க அப்படி சொல்றது. முதல்ல சமய தீட்சையில அதுல முதல்ல நிறைவு பண்ணணும். அது நிறைவேறிச்சுன்னா உங்களுக்கு சாமி அடுத்த நிமிஷமே குருவா வந்து உங்களுக்கு உபதேசம் பண்ண ஆரம்பிச்சிருவார். சமய தீட்சையில நீங்க வேற ஒண்ணும் வேண்டாம், ஜபத்தை மட்டும் கொஞ்சம் நல்லா கூட்டுங்க. காலையில மட்டும் இல்லாம சாயங்காலமும் என்ன செய்யுங்க, 14 திருநீ பூச்சி ஜபம் பண்ணுங்க. சாயங்காலம் ஒருக்கா என்ன பண்ணுங்க, அனுஷ்டானம் பண்ணுங்க. எங்களுக்கு ஒரு தடவை தாங்க டைம் கிடைக்கிறது, இந்த சாயங்காலம் வந்து விளக்கு பொருத்தி பண்றதாங்க டைம் கிடைக்கிறது. சில பேர் காலையில பண்ண மாட்டேங்கிறாங்க, வீட்டு வேலைக்கு இருக்கிறதுனால சாயங்காலம் பண்றாங்க. பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எது செஞ்சாலும் தொடர்ந்து பண்ணணும், அவ்வளவுதான். என்ன முடிஞ்ச அளவுக்கு கூட ஒரு தடவை பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. சரிதானே? ஜபம் எந்த அளவுக்கு நீங்க கூட்டுறீங்களோ அந்த அளவுக்கு குருவா சிவபெருமான் வந்துருவார். ஜபமும் தியானமும் நிறைய கூட்டணும். அதுலயும் பார்த்தீங்கன்னா ஜபம் பண்ணும்போது சிந்தனை எங்கேயோ போகாத அளவுக்கு கூடுமான அளவுக்கு அதை நம்ம மனதை கட்டுப்பாட்டு கொண்டு வரணும், இழுத்து கொண்டு வந்து பூசிக்க வேண்டும். அப்ப பசுக்களை ஓம்பாமலும் தொழாமலும் இருந்தால் அவர்கள் எங்க போவாங்க, கடு நரகிடை செல்வார்கள். பசுக்களுக்கு புற்களை நாவில் கொடுத்து வளம் செய்து வாழ்த்தி வணங்கி பூஜை செய்வோர் ஆக்கிக்கு விலங்காகிய இரு வினைகளை நீக்கி சிவலோகத்தில் சுற்றத்தாரோடு விளங்கி இருப்பார்கள். யாரு? பசுக்களுக்கு புற்கள் கொடுத்து நாவில கொண்டு போய் கொடுத்து அதை வளம் செய்கின்றவர்கள் எங்க போவாங்க, நீங்க சிவபூஜையிலே எல்லாம் பண்ணிடலாம். அது இழந்தல் பண்ணி சாமியை சுற்றி வரும்போது கோபூஜையும் என்ன செய்வீங்க, சுற்றி வருவீங்க. சுற்றி வந்து எல்லா பழங்களையும் இங்கேயே நீங்க கேட்டு வாங்கிடலாம். இல்லைன்னு நீங்க ஒவ்வொரு பசு எங்கெங்க இருக்கு கொஞ்சம் பார்த்தீங்களா நீங்க, அதுக்கப்புறம் அருகம்புல் வாங்குறதுக்கு வேற ஓடணும் நீங்க, ஏன்னா பறிக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் வேணும். இதெல்லாம் இருக்கு, எல்லாமே உங்களுக்கு எதுல வந்துடும், சிவபூஜையில. சரி, பசுக்களில் விளங்கிய பாலினை புசித்தோர் தீவாய் நரகத்து எரிவர். பசு கொடுக்கக்கூடிய பாலை சாப்பிட்டா தீவாய் நரகம் உண்டு. நம்ம டெய்லி டீ சாப்பிட்டுட்டு இருக்கோமா, நமக்கு நரகம் கண்டிப்பா உண்டுங்கிற. அதனால நம்ம அதுக்காக இல்லை, ஆனா என்ன செய்யணுமா, சாமிக்கு அபிஷேகத்துக்கு தான் பயன்படுத்தணுமா. ஆமா, இனிமே டீயை சாப்பிடுவோம்,
இனிமே கட்டுண்டீதான் அப்படிங்கிறீங்க. படுத்திருக்காங்க. ஆனா நூலுக்கு அப்படிதான் சொல்லுது. பருகினார் சுபிலைத்திகள் பாலினை எரிவரே எரிவாய் நிறையத்து எழில் பரமனுக்கு அபிஷேகம் பண்ணினர் விரும்புகிறார்கள் விமலன் புறத்துள்ளே. அந்த இது அபிஷேகத்துக்கு பயன்படுத்துபவர்கள் விமலன் திருவடி போய் சேர்வார்கள். அப்படி இல்லாதவர்கள் அதாவது எரி ஏறுவார்னா நரகிடை ஏறுவார்கள்னு சொல்றாரு. இனிமே யாரும் டீயே மறந்துருங்க. அதை நிறுத்துறது கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படிங்களா? என்ன செய்ய சாப்பிட்டு பழையாச்சு. சிவர் மட்டும் ஒரு மன்னிப்பை கட்டுக்க வேண்டியதா அப்படிங்களா? பசுக்களை ஆனா இப்ப நூல் சொல்லுது பாருங்க, பசுக்கள் விளங்கிய பாலினை புசித்தோர் தீவாய் நரகத்து எரிவர். அப்பசுக்களை கையால் தீண்டினவுடன் எல்லா பாவங்களும், பசுக்களை போய் தீண்டினாலே நமக்குடைய எல்லா பாவங்களும் போகுமா. பசுக்களை போய் தொட்டாலே அவ்வளவு சிறப்பு. மனமிறங்கி புல்லை கொடுத்தவுடன் நல்வினை ஆகிய புண்ணியங்கள் வந்து சேரும். அதுக்கு புல்லை கொடுத்தா புண்ணியங்கள் வந்து உங்களுக்கு. அதனால் எண்ணும் காலத்தில் யாவரும் விரும்பும் தன்மையான பொருளும் காணும் தகுதியுடைய பொருளும் அப்பசுக்கள் வேற இல்லை. அந்த பசுக்களையே நிறைய புண்ணியங்கள் எல்லாம் இருக்கு. எல்லா தேவரும் அதில் வாசம் செய்கின்ற காரணத்தினால் அதை தொட்டாலே நமக்கு எல்லா விதமான புண்ணியங்களும் வந்து சேரும். பொலிவாகிய குளிர்ச்சியினுடைய நீரை பருகி புல்லை தின்று யாவருக்கும் நல்ல மங்களமுடைய கொடுக்கும் பசுக்கள் என்று சொல்லப்படும் பெருமையினுடைய பொருள் தொழுது பூசிப்போருக்கு இவ்வுலகில் இனிமையான சுவையுடைய பால் முதலியவற்றை கொடுக்கும். அவை எல்லாமல் சிவலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இந்த பசுவினால் முடியும். பசு கொண்டு போய் சேர்க்குமா. அதை பூசிக்கின்றவர்கள், அதை வளம் வருபவர்கள், அதற்கு புல்லை கொடுக்கின்றவர்கள் எல்லாருமே சிவலோகத்தில் போய் வசிப்பார்கள். கீழ்த்திசையில் இப்ப என்ன சொல்றாருன்னா, இந்த பசுக்கள் வசிக்கும் கொட்டில் இருக்கு பாருங்க, கொட்டில் அமைப்பாங்க பாத்தீங்களா. பசு இருக்கக்கூடிய கொட்டில் நீங்க முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அடி நிறைய இடத்துல பாத்துருக்கீங்க. இந்த பசு வளர்க்கக்கூடிய கொட்டிலுக்கெல்லாம் நிறைய அந்த அது தண்ணி கொடுக்கறதுக்கு புல்லு வைக்கிறதுக்கு ஒவ்வொன்றுக்கும் தனியா தொட்டில் மாதிரி அமைச்சிருப்பாங்க. அந்த தொட்டில் எப்படி அமைக்கணும் கொண்டு நூல்கள் சொல்லப்பட்டிருக்கு. அங்க யார் யாரெல்லாம் எந்தெந்த கொட்டில் அங்க கட்டணும், அங்க யாரெல்லாம் அங்க வாசம் செய்வார்கள் அப்படின்லாம் நமக்கு நூல் சொல்லுது. கீழ்த்திசை வாயில் பொருந்த விட்டு செங்கல் முதலியவற்றால் ஆண் கொட்டிலாகிய கோபுரத்தை செய்க. உள்ள கோபுரம் மாதிரி செய்யணுமா. கொட்டிலில் சிறிய சுவர்புறம் 4 திசையிலும் பொருந்த தேவர்களுக்கு இசைந்த இடங்களை அதில் வளைக்க ஒன்று அமைத்து, முதல்ல கீழ்த்திசையில் வாயில் ஒரு கொட்டிலை அமைத்து அதுக்கு சுவர்புறம் எடுத்து தேவர்கள் எல்லாம் சுற்றி இருக்கிற போல் பாவிக்க வேண்டும். திசையின் முன் சொல்லிய 5 தொகுத்த இடமும் மேல் திசை கணபதிக்கு மேல் திசை வந்து கணபதி விநாயகப் பெருமான் இருப்பது போல் பாவிக்க வேண்டும். அந்த திருக்கோயில் இருப்பதாக பாவித்து அதுக்குரிய கொட்டில். வடதிசையில் சந்திரனுக்கு நந்திக்கும் கோயில் செய்க. வடதிசையில நந்திக்கும் சந்திரனுக்கும். அடுத்து கீழே வாயிலில் இரு பக்கங்களிலும் நந்தி மகாகாலர் சொல்லும் துவாரபாலகர் இருவரையும் மனம் இருப்பு. எப்படி சிவன் கோயில் எப்படி இருக்கோ அதே போல கோபூஜைக்கும் எப்படி இருக்கணுமா, அந்த கொட்டில அந்த கொட்டில் கட்டும் போது அங்க விநாயகர் இருப்பாரு, முருகர் இருப்பாரு, அங்க யார் இருப்பா, துவாரபாலகர் இருப்பாங்க 2 பேரு. எப்படி கோயில்ல 2 துவாரபாலகர் இருக்காங்களோ அதே போல இங்க கொட்டிலும் அந்த மாதிரி சிவாலயத்துக்கு தகுந்த மாதிரி தான் இந்த கொட்டிலே அமைக்கணும்னு சொல்லி நூல் சொல்லுது. உத்தமமான நதி மிருத்திரை ஓடை மிருத்திகை விரத்தன்மையான நல்ல வில்வத்தடி மிருத்திகை மலையை ஒத்த புற்று மிருத்திகை அரசரடி மிருத்திகை என்று சொல்லும் இத்தகுதியவற்றை நல்ல கவ்யத்தால் இசைவிக்க. அதாவது இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு வில்வ மரத்தடி, இல்லைன்னா புற்று நிறைய மண் இருக்கிற இடமா பார்த்து கொட்டில் கட்டுறது, அப்புறம் நதி இருக்கக்கூடிய இடங்களா பார்த்து கட்டுறது. இது கூட கொஞ்சம் ரூல்ஸ் இருக்கு. அதே மாதிரி அந்த கொட்டிலை செய்து விதிப்படி அயன் அரி அரணாகி முத்தேவருக்கும் அவரவர் கூறிய நல்ல இடத்தில் தாவித்து சோர்வு பொருந்தாமல் அதை அர்ச்சிக்க. அது அவங்க இருப்பது போல மும்மூர்த்திகள் இருப்பது போல அங்க என்ன செய்யணுமா, அந்த கொட்டில் வைத்து அவர்களை அர்ச்சிக்க வேண்டும். இப்பெல்லாம் அப்படி செய்யறாங்க. கொட்டில வைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. இதை நம்ம பாவிக்க எங்க செய்ய அப்படிங்கிறீங்களா. ஒவ்வொரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம மடத்துல எல்லாம் கரெக்டா ரூல்ஸ் படி கட்டியிருப்பாங்க.
சிவன் சிவாலயத்தில் உள்ளபடி நம்ம போய் பார்த்தோம்ல, அந்த பஸ் இருக்கிற அந்த மந்தையை பார்த்தீங்களா எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இந்த கோயிலுக்குள்ள கட்டியிருப்பாங்க. வெளியில கட்டல பார்த்தீங்களா? கோயில் மடத்துக்குள்ள கட்டியிருக்காங்க. என்ன காரணம்னா கோயில் மாதிரி அதை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக கோயிலுக்குள்ள வச்சு கட்டியிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ராஜபாளையத்துக்கு போயிருக்கீங்களா? ராஜபாளையத்துல குருசாமி கோயில் போயிருக்கீங்களா? அங்க பார்த்தீங்கன்னா அதுக்கும் உள்ள தனியா கொட்டில வச்சு அதில் கொடுக்கக்கூடிய அந்த பசுஞ்சாணத்தை வச்சு தான் அங்கே திருநீர் தயாரிப்பாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கேயும் ரூல்ஸ் படி என்ன செஞ்சிருப்பாங்க, அந்த கொட்டிலே அமைத்திருப்பார்கள். ஏன்னா அவங்கெல்லாம் இதெல்லாம் படிச்சிருக்காங்க, அதனாலதான் அந்த ரூல்ஸ் படி செய்யறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பசுக்களை கொடுமையான நோய் பொருந்தினால் அழகான வேறிடத்தை செய்து அதுக்கு நோய் வர மாதிரி இருந்துச்சுன்னா உடனே என்ன செய்யணுமா, அந்த கொட்டில வேற இடத்துக்கு மாத்தணுமா. பசுக்களின் மயக்கம் நோய் தீர மருந்து கொடுத்து விரைவில்லாமல் அவ்விடத்து பொருந்து நோய் தீர்க்க. பசுக்கு எந்த நோய் வந்தாலும் உடனே அதை போய் என்ன செய்யணுமா, அந்த நோயை போய் தீர்க்க வேண்டும். இல்லைன்னா அந்த பாதுகாக்கிறவங்களுக்கு தான் என்ன வந்துடும், கேடு வந்துடும். ரெண்டாவது அப்படி விடவும் மாட்டாங்க. ஏன்னா ஏதாவது நோய் ஏற்பட்டுச்சுன்னா உடனே எங்க கால்நடை மருத்துவத்துக்கு கூட்டு போய் ஒரு ஊசியை போட்டு செஞ்சு. பசு வளர்க்குறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு பசு இது பண்றதே ரொம்ப கஷ்டம். அவர் 100 மாடுகளை மேய்த்தாரு யாரு, நமது சண்டீசனையனர். அவன் ரொம்ப அடிச்சு வளர்த்துக்கிட்டு இருந்தான் பார்த்தீங்களா. உடனே அவர் வாங்கி அன்பால திருத்தி சிவபெருமானுடைய பாடல்களை பாடிக்கொண்டே என்ன செஞ்சாரு, மேய்த்தார். அது அழகா அந்த அன்புக்கு இறங்கி தானாக பாலை சுரந்தது அந்த பசுக்கு. அப்ப எப்படி இருக்கும் பாருங்க. யாருமே அன்புக்கு அடிபணிவாங்க. சிவபெருமானே எதுக்கு தான் அடிபணிறாரு, அன்புக்கு தான். அன்பு செலுத்தினீங்கன்னா அந்த பக்தி வலையில் படுவோன்னு காண. சாமி அதுல அகப்பட்டுட்டு வெளியில தப்பிக்கவே முடியாது. நீங்க அன்பை செலுத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்ககிட்ட இருந்து சாமி நீங்கவே மாட்டாரு. அதுக்கு சாமி சிவபெருமானே அடிபணிறாருன்னா பாத்துக்கோங்க அன்புக்கு. மக்களும் அப்படித்தானே. யாரும் அன்பு சொன்னா, அன்பா சொன்னா யாருனாலும் கேட்டுருவாங்க. அடாவடித்தனமா சொன்னா போயா அப்படின்ட்டு என்ன செய்வாங்க. சாமி இந்த உயிர் தன்மையில அன்பு செலுத்தாதான் ஏங்கிட்டு இருக்க. ஊரா மிளைக்க குருட்டா மிளைத்து உன் தாளினை அன்புக்கு ஆறா அடியேன் அயலே மயல் கொண்டு அழுகேனேங்கிறாரு யாரு, மாணிக்கவாச பெருமான்னு சொல்றாரு. நாம குருட்டு மாடாக சொல்லி, சாமி நான் குருட்டு மாடு, நான் நல்ல மாடோட சேர்ந்துட்டேன்னா அது கூடயே போய் நான் என்ன செஞ்சிருவேன், நல்ல தண்ணியை குடிச்சு நல்ல இலைகள்லாம் பறிச்சு அது கூடயே சேர்ந்து நான் வீட்டுக்கு வந்துடுவேன். நல்ல மாடோட சேர்ந்து அந்த இது நல்ல மாடோட சேரலன்னா என்ன ஆயிரும், கெட்ட இலைகளை சாப்பிட்டு கெட்ட தண்ணியை குடிச்சு அழிஞ்சே போயிடும். அதே போல சிவபெருமான் என்ன செஞ்ச, நல்ல அடியார் திருக்கூட்டத்துல என்னைய கூட்டி அவங்க எந்த வழிக்கு போவாங்க, சிவலோகம் செல்வார்கள். அதே போல என்னை அடியார் திருக்கூட்டத்துல கூட்டி அந்த அடியாருக்கு பண்புலையே என்ன செஞ்சிறாரு, தொடர்ந்தாரோடும் தொடராது என்று சொல்வதற்கிணங்க அந்த அடியாரோடையே என்னை தொடர வைத்திருக்கின்றார் என்று மாணிக்கவாச பெருமான் சொல்றாரு. எப்படி இன்ஜின் பெட்டியில எத்தனை காலி பெட்டியா இருந்தாலும் முதல்ல இருக்கக்கூடிய இன்ஜின் பெட்டியில ஜாயின் போட்டா அது தானாக போய் எந்த சென்று சேர வேண்டிய இடத்துக்கு காலி பெட்டியும் சென்று சேருதோ, அதே போல நமக்கு எந்த ஞானம் இல்லாமலும் அடியார்களோடு நாம் சேர்ந்தால் நாமளும் எங்க போயிடலாம், சிவலோகம் எளிமையாக சென்று விடலாம். நமக்கு ஒரு ஞானம் இல்லாட்டாலும் பரவாயில்ல, நான் எதுவுமே செய்யறேங்க, இது வரைக்கும் புண்ணியமே பண்ணலைன்னா கூட அடியார் கூட சேர்ந்தா போதும், உங்களுக்கு புண்ணியம் என்ன ஆயிரும், தானாக வந்துடும். சாமி அந்த அளவுக்கு உங்களை பண்ண வச்சிருவாரு. அடியாரோட சேர்ந்து உங்களை திருமுறை பாட வச்சு, சாமி நான் ஒன்றும் போதா நான் என்னை கூட்டு போய் அடியார் கூட்டத்துல சேர்த்து வச்சிய சாமி அப்படின்னு மாணிக்கவாசர் பல இடங்கள சொல்றாரு. சாமி நான் எதுக்குமே தகுதி இல்லாம என்னை எப்படி சாமி நீ அடியாரை ஏத்துக்கிட்ட, ஆய நான் மறையவனும் நீயே ஆதல் அறிந்து நான் யாவரிலும் கடையனாயே நாயினேன். ஏன்னா நான் ஒரு புண்ணியம் செஞ்ச மாதிரி எனக்கு தெரியல, நான் எல்லாத்துக்கும் கடைப்பட்டேன், ஆதலால் என்னை ஆண்டு கொண்டாய் அப்படின்னு ஒரு வார்த்தை போறாரு. அதுக்காக தான் என்னை ஆட்கொண்டியா சாமி அப்படின்னாரு. அதுக்கப்புறம் மாணிக்கவாசர் யோசிச்சு, சாமி நீ அப்படிலாம் செஞ்சிருக்க மாட்டேன், அப்படிலாம் என்னை நீ ஆட்கொண்டிருக்க மாட்டேன். நல்லா தெரியுது சாமி, நான் ஊர் முழுக்க சிவனடியான்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன், அதனாலதான் என்னை ஆட்கொண்டிருப்பியோ அப்படின்னாரு. நாதனே நான் உனக்கு ஒரு அன்பன் என்பேன், ஊர் முழுக்க நான் சிவனடியான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால ஆட்கொண்டியோ. சரி அப்படி இருக்காது, அப்படிலாம் சிவபெருமான் செஞ்சிருக்க மாட்டாரு. நல்லா தெரிஞ்சு போச்சு சாமி, உனக்கு அடியாரே கிடைச்சிருக்க மாட்டாங்க, அதனாலதான் நீ ஆட்கொண்டிருப்ப அப்படின்னாரு. எப்படி சொல்றாரு பாருங்க. அடியாதாம் இல்லையே மற்ற நான் பேயனேன், இதுதான் என் பெருமை என்றோ எம்பெருமான் என் சொல்லி பேசுகிறேன். உன்னுடைய கருணை எங்க, அடியேன் எங்க, இந்த கடையவனை கூட நீ என்ன செஞ்சிட்ட, உன்னுடைய கருணையினால் ஆண்டு கொண்ட விடையவனே விட்டுடுதி கண்டாய் விரல் வேங்கையின் தோல் உடையவனே மண்ணும் உத்தர கோஷம் அங்கைக்கு அரசே சடையவனே தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்
இன்னும் என்னை விட்டுறாத சாமி, ஏற்கனவே பல பிறவில நான் பட்டது போதும். முற்பிறவிலே என்னை நீ ஆட்கொள்றது என்ன காரணமோ தெரியல, அது உனக்கு தான் தெரியும். எதுக்காக? திருவாசகம் கொடுக்கறதுக்காக சாமி அவரை பிறக்க வைத்தார். இனிமேலும் என்ன செஞ்சிடாத, என்னை விட்டுறாத, என்னை தாங்கிக்கொள்ளே தாங்கிக்கொள்ளேன்னு எத்தனை பாட்டு படிச்சாரு? 51 பாட்டு படிச்சாரு. நீத்தில் விண்ணப்பது அவ்வளவு அருமையான பாட்டு. நீத்தில் விண்ணப்பம்னா, பெற்றது கொண்டு பிழையே பெருக்கும் சுருக்கும் அன்பில் வெற்றடியேனை விடுதி கண்டாய் விடிலோ கெடுவேன். பெருமானை நீ விட்டுட்ட நான் கெட்டுருவேன் சாமி அப்படின்னாரு. விடிலோ கெடுவேன். பெற்றது கொண்டு எதை பெற்றிருக்கோம்? இந்த உடம்பை பெற்றிருக்கோம். பெற்றது கொண்டு நான் என்ன செய்யணும்? உனக்கு சிவபுண்ணியம் பண்ணணும். அதை விட்டுட்டு நான் பிழையே பெருக்கிட்டு இருக்கேன் இந்த உலகத்துல வந்து. பெற்றது கொண்டு பிழையே பெருக்கும். எந்த நேரமும் டிவிக்குள்ள உட்காந்துக்கிறதுக்கும், ஊர்க்கதை பேசுறதும், அடுத்தவங்க கூட சுத்துறதும், ஊர்க்காடு சுத்துறதும், இப்படியே நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்? தொழில அணைஞ்சுக்கிட்டு இருக்கேன். பெற்றது கொண்டு பிழையே பெருக்கும். பிழையை பெருக்கி என்ன செஞ்சேன்? சுருக்கும் அன்பில் ஓங்கிட்ட அன்பை சுருக்கிட்டேன். வெளியில அன்பை பெருக்கிட்டு ஓங்கிட்ட அன்பை சுருக்கிட்டேன். இருக்கிற அன்பை பூரா சுற்றத்தார்கிட்டையும் மற்றவங்கள்ட்டையும் வச்சுட்டு ஓ மேல அன்பை நான் சுருக்கிட்டேன் அப்படின்னாரு. பெற்றது கொண்டு பிழையே பெருக்கும் சுருக்கும் அன்பில் வெற்றடியன். நான் வெற்று அடியேன் சாமினார். நான் ஒன்றும் போதான் நாயன். வெற்றடியனை விடுதி கண்டாய் விடிலோ கெடுவேன். நீ விட்ட நான் கெட்டேன் அப்படின்னாரு. எப்படி சொல்றாரு பாருங்க வாங்கிக்காசு. அதான் நம்மளெல்லாம் விட்டுற மாட்டாரு, கவலைப்படாங்க. சாமியுடைய சிவபுராணங்கள்லாம் கேட்க கேட்க நம்மளை சாமி விடவே மாட்டார். நம்மளை உயர்ந்த நிலையில வச்சிருப்பாரு. இன்பம் பெருக்கி இருளகற்றி எஞ்சாண்டும் துன்பம் தொடர்பறுத்து சோதியாய் அன்பமைத்து சீராறு பெருந்துரையான் என் சிந்தையே ஊராக கொண்டான் வரும். நம்ம சிந்தையை விட்டு சிவபெருமான் எங்கேயும் போக மாட்டார். இன்பம் பெருக்க வச்சிருவாரு, இருளை அகற்ற வச்சிருவாரு சிவபெருமான். அடியார் கூடயே இருந்தா. புரியுது அவங்களுக்கு? அது திருமுறை பாடும்போது எல்லா அடியும் எத்தனை பேர் இருந்தாங்க? கிட்டத்தட்ட 100 பேர் வரைக்கும் வந்துட்டாங்க. வீடே ஹவுஸ்ஃபுல்லா ஆயிடுச்சு. இத்தனை அடியன்னு போகும்போது ஒரு ஆட்டோவுக்கு தான் கூப்பிட்டு போனேன். சாமி எல்லாம் உன்னோட திருவருள், நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ. அவங்க சாப்பாடு வேற நிறைய சொல்லிட்டாங்க. 8 படி சாப்பாடு வேற ரெடி பண்ணி 2 படி வேற பொங்கி வச்சுட்டாங்க. 10 படி சாப்பாடு ரெடியா இருக்கு. இப்ப அடியார்கள் தான் வரணும். படிக்க படிக்க வந்துகிட்டே இருந்தாங்க பார்க்கணும். உண்மையிலே சாமியோட காரணம் என்ன சொல்ல. அந்த இப்ப அவங்க அடியார்கள் நம்பி வாங்கி வச்சுட்டாங்க. இப்ப அது எப்படி சாமி தான் வர வைக்கணும். அடியார் வந்து அந்த உணவு காலியாகணும்னா அடியார் இடத்துல சிவபெருமான் வரணும். உண்மையிலே சொல்றேன். எல்லா அடியாரும் சிவபெருமான் தான் வந்திருப்பான் அடியார் நினைக்கிறேன். தொண்டு அடியாருக்கு அப்படி கடன் வாங்கினாலும் எல்லாருக்கும் வஸ்திரம் எடுத்து கொடுத்து 101 ரூபா பணம் வச்சு யாரு கொடுப்பா? 1 ரூபா காயின் சேர்க்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. கொடுத்து எல்லாரும் சிறப்பா செஞ்சு அப்படிதான் செய்யணும். வாய்ப்பு கிடைக்கும் போது அடியாருக்கு நல்லா பயன்படுத்திடணும். இப்பிறவி தப்பில் எப்பிறவி வாய்க்கும். வாய்த்தது இது ஒரு பிறவி நம் தமக்கு மதித்திடும். சிறப்பா செய்யணும். அடியாருக்கு செய்ய 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 யாருக்கு பிடிக்கும்? சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களை உயர்ந்த நிலையில வச்சிருப்பாரு. உங்களுக்கு நோய் நொடியே வராது. அடியாருக்கு செய்ய 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 செய்ய, சாமிக்கு செய்ய 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 நமக்கு நோய் நொடிகளே வராது. வேணா எழுதி வச்சுக்கோங்க. அடியாருக்கு நீங்க செஞ்சுக்கிட்டே இருங்க. நம்ம எல்லாரும் என்ன செய்யறாங்க? பணத்தை சேர்க்கறது புறமே நாளைக்கு நோய் வாய்ப்பட்டா நல்லா வந்து சேர்ந்தீங்க. நோய் வாய்ப்பட்டா யாரு பார்க்க? அதுக்காகவாது சேர்த்து வைக்கணும்னு நினைச்சுதான் சேர்த்து வைக்கிறாங்க. நிறைய பேர் சேர்க்கறது அதுக்கு தான் சேர்க்குறாங்க. நீங்க தானந்தம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க நோய் நொடியே உங்களுக்கு வரவே வராது. அப்படி வந்தாலும் சிவபெருமான் பார்த்துக்குவாரு. நீங்க கவலையப்பட வேண்டிய தேவையில்லை. அதுக்காக என்ன செய்ய வேண்டாம், நீங்க இங்கிட்டு வருதா இங்கிட்டு செலவு பண்ணுங்க, அடியாருக்கு செலவு பண்ணுங்க. உங்க தேவைக்கு வச்சுட்டு மிச்சதானே என்ன பண்ணுங்க, அடியாருக்கு செலவு பண்ணுங்க. அது சாமிகிட்ட நீங்க கேட்கணும். பெருமானே அந்த இது தர்மம் செய்யறதுக்கு நீ தான் ஆட்படுத்தணும்னு சொல்லணும். 2வது தர்மம் செய்யும் போது நான் செய்யலைங்கிற உணர்வு வரணும். எல்லாம் நீ தான் செய்யற பெருமானே அப்படின்னு நினைச்சு செய்யணும். இப்படி ஒவ்வொரு நிலையிலையும் சாமியை முன்னிறுத்தி முன்னிறுத்தி முன்னவனே முன்னின்றால் முடியாது ஒன்றும் இல்லை என்று சொல்வதற்கினங்க சாமியை முன்னிறுத்தி முன்னிறுத்தி ஒவ்வொரு காரியத்தையும் நாம் செய்ய வேண்டும். நிறைய நோய்வாய்ப்பட்டிருந்தார். அவருக்கு ஆக்சிஜன் கொடுத்தாங்க. அவர் ரொம்ப முடிஞ்சு செஞ்சு ஓரளவுக்கு அந்த நுரையீரல்லாம் முடிஞ்சு அந்த ஆக்சிஜன்லாம் கொடுத்து நல்லா தேறிட்டார். தேறி டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. டிஸ்சார்ஜ் பண்ணி வெளியே வரும்போது அவருக்கு பில்லை கொடுத்தாங்க. 5,10,000 ரூபா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அவர் பார்த்துட்டு ஓன்னு அழுதாராம். என்னங்க ஏங்க 5 லட்சம் நினைச்சு ரொம்ப பயத்துட்டீங்களா? அதுக்காக தான் அழுகுறீங்களான்னு டாக்டர் கேட்டாரு. அதுக்குன்னு அழுகலைங்க. இந்த 5 லட்சம் பெருசு கிடையாது. ஒரு நாள் வச்சு எனக்கு ஆக்சிஜன் கொடுத்ததுக்கு 5 லட்சம் பில்லு போட்டிருக்கீங்க. எனக்கு காலம் முழுவதும் என் சிவபெருமான் கருணா
காலம் முழுவதும் எனக்கு சுவாசம் பண்றதுக்கு எனக்கு இறைவன் கொடுத்துருக்காரு. அவருக்கு நான் எவ்வளவு நன்றி கடனோட இருக்கணும்னு சொன்னார். நமக்கு எவ்வளவு சுவாசம், நம்ம நிம்மதியா படுத்து உறங்குறோம், நல்ல சுவாசம் பண்றோம், வெளியில திரியிறோம். இரவு உறங்கும் போது நம்ம சாமி நம்மளை பத்திரப்படுத்தி வச்சிருக்காரு, நம்ம உடம்ப நம்ம உயிரை வாங்கி வச்சிருக்காரு. காலையில முழிச்சாதான் உண்டு. எல்லாத்துலயும் நமக்கு உதவி செய்யறாரு. அவரை எளிமையா நம்ம மறந்துடுறோம்ல. யோசிச்சு பாருங்க. அப்ப எவ்வளவு பெரிய கருணையாரோ, எனக்கு எவ்வளவு சாமி உபகாரம் செய்கின்றார். அந்த இறைவனை நான் மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதாராம் அந்த ஐயா. இப்ப நம்ம நிலைமையும் இப்ப அப்படித்தான். இறைவனை மறந்து நம்ம உலகத்திலே போய் தெரியணும். அது மறந்துட்டு எந்த நேரமும் நமக்கு நிறைய வேலை இருக்கு. தவம் இருக்கு, ஜபம் இருக்கு, தியானம் இருக்கு, பூசை இருக்கு, வழிபாடு இருக்கு, திருக்கோயில் வழிபாடு இருக்கு, அடியார் வழிபாடு இருக்கு. அத்தனையும் விட்டுட்டு தான் நம்ம என்ன செய்யறோம்? செல்போனை எடுத்துறோம், இல்லைன்னா இந்திய தொலைக்காட்சின்னு போயிடுறோம். அதெல்லாம் குடும்ப அளவுக்கு என்ன செய்யணும்? தவிர்க்கணும். அதுக்கு தான் திருப்புகழ் எழுதுங்க, அது முடிஞ்சது தில்லைவாழ் அந்த அடியாருக்கு மடியன் எழுதுங்க அப்படின்னு சொல்ற காரணம். திருப்புகழ் எழுதி முடிச்சவொன்னே தில்லைவாழ் எழுத ஆரம்பிச்சிட்டிங்களா? எத்தனை எழுதியிருக்கீங்க? சிவா நான் ஒண்ணுதான் சார் எழுதியிருக்கேன் அப்படின்னு 3 தான் எழுதியிருக்கேன். அது கூட எழுத முடிய மாட்டேங்குது. கொஞ்சம் கொஞ்சமா எழுதணும். என்ன சரி, ஒன்று எழுதுனா கூட முடிச்சிடலாம். சரி, அப்படி அடுத்து சொல்றாரு, அதுக்கு என்ன செய்யணுமா? அந்த கொட்டிலெல்லாம் அமைச்சு அதுக்கு அருகம்புல் எல்லாம் என்ன செய்யணுமா? கொடுக்கணும். அருகம்புல் தான் உயர்ந்த புல். நீ மற்ற புல்லை காட்டிலும் பசுவுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய புல் எந்த புல்லா இருக்கணும்? அருகம்புல். அதுக்கு நல்ல உணவு எதுன்னா அருகம்புல் தான். இந்த அவத்திக்கீரை அதெல்லாம் வைக்கிறாங்கல்ல, அதை காட்டிலும் அருகம்புல் தான் அதுக்கு நல்ல உணவு. அது மாதிரி சுவாமியை பூசிக்கும் போது, சிவபெருமானை பூசிக்கும் போது அருகம்புல் இல்லாம என்ன செய்யக்கூடாது? வில்லும் இல்லாம என்ன செய்யக்கூடாது? அப்படி இல்லாம உட்காந்துருந்தீங்கன்னா இருக்கிறது போல பாவனை பண்ணி என்ன செய்யணும்? சாமிக்கு அருகம்புல் இல்லாத பூஜை அரை பூஜை, வில்வம் இல்லாத பூஜை வெறும் பூஜை. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்பதான் சார் சொல்லி தெரியுது. இது பழமொழி. வில்வம் இல்லாத பூஜை வெறும் பூஜை, அருகம்புல் இல்லாத பூஜை அரை பூஜைன்னு ஒரு பழமொழி இருக்கு. அதனால இல்லைனாலும் கூட சாதாரண இலையை கூட பறிச்சு அது வில்வ இலையாக சாமி சாத்தணும். தினசரி வில்வம் சாத்துவது போலவும் அருகம்புல் சாத்துவது போலவும் நினைக்கிறோம். சலமருகு போலை தும்பை அணிசேயே சரவண பவா முகுந்தன் மருகோனே பலகலை சிவாகமங்கள் வயல்வோனே பழனிமலை வாழ வந்த பெருமாளே. யார் பாடுறா? அருணைநாதர். சலம், அருகு, தும்பை இதையெல்லாம் அணிந்திருக்கக்கூடிய சிவபெருமானுடைய மைந்தனே அப்படின்னு யார் சொல்றா? அருணைநாதர் பாரு. சலம், அருகு, அதுலயும் அருகெடுப்பார் அயனும் அறியும் அன்றி மற்ற நறுமுறு தேவர் கணங்கள் எல்லாம் நம்மில் பின்பள்ளது எடுக்க ஒட்டும் செறிவுடை உம்மதில் எய்தவில்லி திரியேகம்பன் செம்பன் கோயில் பாடி அப்படின்னு யார் சொல்றா? மாணிக்கவாசகர். அருகம்புல்ல அடியார்களுக்கு தான் முதல் இடம், பிரம்மா விஷ்ணுக்குலாம் 2வது தான் அப்படின்ட்டு. அருகெடுப்பார் அயனும் அறியும், அருகு எடுப்பார் அயனும் அறியும் அன்றி மற்ற இந்திரனோடு நறுமுறு தேவர் கணங்கள் எல்லாம் நம்மில் பின்பள்ளது. அடியார்களுக்கு போலதான் யாருக்கு? தேவர்களுக்கு. முதல்ல அடியார்களுக்கு தான் அந்த சாதக்கூடிய வாய்ப்பு. நம்மில் பின்பள்ளது எடுக்க வட்டம் செறிவுடை உம்மதில் எய்தவில்லி திரியேகம்பன் செம்பொன் கோயில் பாடி. அருமையான பாட்டு. முத்துனல் தூப மாலை தூக்கியா. அப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னா தேவாரங்கள்ல எல்லாம் விரவி கிடக்கும். சாமி எப்படிலாம் பூசிக்கிறது, எந்த விதத்துல பூசிக்கிறது எல்லாமே தேவாரத்துல இருக்கு, திருவாசகத்துல இருக்கு. திருவாசகத்துல சொல்லாத விஷயமே கிடையாது. எல்லாமே பூசையை முழுக்க முழுக்க திருவாசகத்துல ஃபுல்லா சொல்லியிருக்காரு. சிவ பூஜை தான் முக்கியம்னு சொல்லி சொல்றாரு. அந்த திருப்பொற்சுன்னு பாடுறீங்களா? பொற்சுன்னா எதுக்காக பாடியிருக்காரு சொல்லுங்க பார்ப்போம். யாராவது சொல்லுங்க. அந்த கேப்ல நாடின்னு தண்ணி குடிச்சுக்காரு. திருப்பொற்சுன்னா எதுக்கு பாடுறாரு?
மஞ்சள் போட்டு இடிப்பாங்க. அந்த காலத்துல இப்ப நீங்க பாக்கெட் ஈஸியா 10 ரூபா கொடுத்து மாப்பொடி மஞ்சப்பொடி வாங்கி அபிஷேகம் பண்றீங்க. அந்த காலத்துல தானே கையால இடிச்சு மஞ்சப்பொடி மாப்பொடி எல்லாம் கையில இடிச்சுதான் என்ன செய்வாங்க சாமிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. அப்படி அதை சாமி எடுத்துக்கிட்டு மாணிக்கவாச பெருமான் அந்த இடிக்கிறத திருப்பொற்சின்னம்னு எடுத்துக்கிட்டு அந்த மஞ்சளை இடிக்கும் போது சிவபெருமானுடைய புகழை பாடிக்கொண்டே இடிங்க அப்படின்னு பாடுறாரு. அருகெடுப்பாராயனும் அறியும் அன்றி மற்றும் திரோடமர நறுமுறு தேவர் கணங்கள் எல்லாம் அப்படி சொல்லி சொல்லி இடிங்க அப்படின்னா நம்ம ஆளுக பூரா ஊருக்கதையை முழுவதும் பேசிக்கிட்டே இடிக்கிறது. ஆமா உனக்கு தெரியாதாடி உன் வீட்டுக்காரர் எங்க போனாரு கேக்குறது. உன் வீட்டுக்காரர் ஆமா உன்கிட்ட சொல்லாம கொள்ளாம போயிட்டாராமே அப்படிங்கிறது. உடனே அந்தம்மா சொல்லிட்டு போவாரு, இப்ப என்னமோ சொல்றதே இல்ல, நானும் கண்டுக்கிறதே இல்ல, போட்டுன்னு விட்டுறது என்ன அதெல்லாம் போய் பெருசுப்படுத்திக்கிட்டு அப்படின்னு இப்படி சொல்லிக்கிட்டு என்ன செய்யறாங்க இடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல இறைவனுடைய பாருங்க, அப்ப கணப்பொழுது கூட காலங்களை வீணாக்க கூடாது என்பதற்காக மாணிக்கவாசக பெருமான் எந்த ஒரு செயலை செய்யும் போது சிவபெருமானுடைய புகழை பேசிக்கொண்டு அவன் புகழை பாடிக்கொண்டு அந்த பணியை செய்ய வேண்டும் என்று நமக்கு வலியுறுத்துகின்றார். புரியுதா உங்களுக்கு? கணப்பொழுது கூட நம்ம காலத்தை என்ன செய்யக்கூடாது, வீணாக்கிட கூடாது. காலம் உண்டாகவே காதல் செய்து உய்மின் கருதறிய ஞாலம் உண்டானோடு வானவரும் நான்முகனும் நிறைய ஆழம் உண்டான் எங்கள் பாண்டிப்பிரான் தன் அடியவருக்கு மூலபண்டாரம் வழங்குகின்றான் பந்து முந்திமே அப்படின்னு சொல்லி நாம என்ன செய்யணும், முந்தி போட பார்க்கணும். சரி, பசுக்களை வேதநூல் விதிப்படி காக்க கடவர் எங்க இருப்பாங்கன்னா சிவலோகத்தில் வசிப்பார்கள். அப்படி கோபிப்பவர்கள் காவாதவர்கள் அக்னிக்கு விறகு பொருந்துமாய் இருப்பது தீக்குழி நரகத்தில் பொருந்துமாய் சேருவார்கள். பசுவை பாதுகாக்கிறதே பெரிய விஷயம். அதை காத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க கண்டிப்பா எங்க போயிடுவாங்க, சிவலோகத்துக்கு போயிடுவாங்க. அது மாதிரி இந்த பசுக்களெல்லாம் போட்டு அடிக்கிறவங்க செய்யறவங்க எல்லாம் கண்டிப்பா நரகத்துக்கு எங்க போயிடுவாங்க, நரகத்துக்கு போயிடுவாங்க. நீங்க பசு மட்டும் எடுக்காதீங்க, நீங்க மற்றவர்களையும் மனம் புண்படுத்தும்படி பேசினாலும் நரகம் கண்டிப்பா உண்டு. ரெண்டாவது அதுக்கு ஒரு பிறவி உண்டு. நீங்க பேசும்போது அவங்க மனம் வருத்தப்பட்டுட்டாங்கன்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு பிறவி நமக்கு வந்தான். புரிஞ்சுச்சா? இப்படி நிறைய இருக்கு. அதனால யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாது, அடுத்தவங்களை திட்டக்கூடாது, அடுத்தவங்களை கோல் சொல்லக்கூடாது. நம்ம முக்கியமா இந்த வேலை தான் அதிகமா பார்ப்போம். அடுத்தவங்களை பத்தி கோல் சொல்ற வேலை நிறைய பார்ப்போம். நம்ம கிட்ட ஏகப்பட்ட கோளாறு இருக்கும், அதெல்லாம் எடுத்துட்டு அடுத்தவங்களை போய் என்ன செஞ்சுட்டு இருப்போம், கோல் சொல்லிக்கிட்டு இருப்போம். அதெல்லாம் குடும்ப அளவுக்கு நாம் என்ன செஞ்சோம், தவிர்க்க வேண்டும். பசுக்களை முதுவேனில் காலத்தில் குளிர்ச்சியுள்ள பெரிய மலை பக்கமாகிய காட்டினிடத்து தலைத்திருக்கும் சோலை பரப்பில் மேய்க்க. அப்ப நல்ல காட்டுல கொண்டு போய் என்ன செய்யணுமா, பசுவை கொண்டு போய் மேய்க்க விடணும். அதுவும் குளிர்ச்சி பொருந்திய முதுவேனில் காலத்தில் குளிர்ச்சி பொருந்திய காட்டுல கொண்டு போய் அந்த சோலை பரப்புல கொண்டு போய் மேய்க்க விடணும். அடுத்து நல்வினை இவை அறியும் அறிவுடையவர்கள் அப்பசுக்களை முன்பணி பின்பணி ஆகிய காலத்தில் கிரணம் பரந்த வெளிப்பரப்பில் மேய்க்க, மற்ற கார்கால முதலிய காலங்களில் துன்பம் நீக்கத்தக்க இடங்களில் மேய்க்க. இப்படி ஒவ்வொரு காலத்திலையும் எங்க மேய்க்க வேண்டும் என்று ஒரு வரைமுறை இருக்கு. குளிர்ச்சியான காலத்துல காட்டினையும், காலத்துல இந்த தொட்டில்கள்லையும், அதுக்கப்புறம் வெளிப்பரப்புலையும். இந்த மாடு மேய்க்கிறவங்கலாம் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு 10 மாடு 20 மாடு 100 மாடுன்னு வரும், அப்படியே வச்சுட்டே வருவாங்க. திடீர்னு ஒரு காட்டுக்குள்ள விட்டுருவாங்க. திடீர்னு நினைச்சுவாங்க, எங்க தெருவுக்குள்ள ஒரு நாள் விட்டுட்டாங்க மாடுகள். பாத்தீங்கன்னா ஒரு 30 மாடு எங்க தெருவுக்குள்ள வந்துச்சு. சரி இதெல்லாம் எங்க போகுதுன்னு பார்த்தா எங்க தெருவுலாம் கடைசி ஒரு காடு மாதிரி இருக்கு, அங்க மேய்க்கிறதுக்காக அப்படியே உள்ள தெருவுக்குள்ள உள்ள கூட்டு போய், ஏன்னா வெளியில பூரா காரு அதுமா வந்துகிட்டு இருக்கா, அதனால தெருவுக்குள்ள உள்ள விட்டு அப்படியே கடைசி அந்த காட்டுல கொண்டு போய் மேய்ச்சி, அதுக்கப்புறம் ஒரு 2-3 மணி நேரம் இருக்கும். அப்படியே சாப்பிட போயில 2-3 நாள் ஒரு 2 மணி நேரம் மேய்ச்சிட்டு அப்படியே கூப்பிட்டு வராங்க. இப்படி ஒவ்வொரு நிலையிலையும் எந்தெந்த சூழ்நிலைக்கு தகுந்தவாறு அந்த பசுக்களை நாம் மேய்க்க வேண்டும். அப்பசுக்களை துன்ப நீக்க காவாதவரும் மலர அர்ச்சனை செய்யாதவரும்
கடுமையான நோய் வந்தால் உள்ளம் உருகி தீராதவரும் அக்னிக்கு விறகு உரிமை போல் தீக்குழியான நரகத்தில் உரிமையாவார்கள். அதாவது பசுக்களை பூசிக்காதவர்கள், அர்ச்சனை செய்யாதவர்கள் எங்க போவாங்களா? நரகத்தினை போய் செல்வார்கள். அது மாதிரி அதுக்கு நோய் வரும்போது அதை கவனிக்காதவர்களும் எங்க போவாங்க? பசுக்களுக்கு நோய் வரும்போது அதை கவனிக்காதவர்களும் கடு நரகத்திடை வீழ்வார்கள். அப்போ இதுல என்ன தெரியுதுன்னா, பசு ரொம்ப முக்கியம் தெரியும். அதனாலதான் அது சிவ பூஜையிலேயே கோ பூஜைன்னு சொல்லி நம்ம படிச்சிருக்காங்க. பூவினு கருங்கலம் உங்குதான். அப்போ சமையல அழகா சொல்றாரு பசுக்கு எவ்வளவு சிறப்பு அப்படின்னு. ஆவினுக்கு அருங்கலம் அரண் 5 ஆடு. அது மட்டும் 5 கொடுக்கு சிவ பூஜைக்கு. பால் கொடுக்கு, தயிர் கொடுக்கு, வேற என்ன கொடுக்கு? நெய் கொடுக்கு, கோசலம் கொடுக்கு, கோமியம் கொடுக்கு, 5 கொடுக்கு. அதனால பூஜைக்கு ரொம்ப முக்கியம் நமக்கு பசு கொடுக்கக்கூடிய ஆவினு கருங்கலம் அரண் 5 ஆடு. இந்த 5 ரொம்ப முக்கியம். விஷ்ணு கோயில்ல இருக்கக்கூடிய அதெல்லாம் வைக்கலாம். பறிச்சு வைக்கலாம். வில்வம் தானே, வில்வம் சிவபெருமான் கோயில் எங்க பறிச்சு வைக்கலாம். கோயில்ல இருந்து நல்லது. இப்போ ஒரு வில்வம் நீங்க பறிக்கீங்கன்னா எந்த கோயிலாம் சரி பறிச்சு கொண்டு கோயில்ல கொடுக்கலாம். அதை எடுத்துட்டு வீட்டுல போய் என்ன செய்யக்கூடாது? அடிச்சிக்க கூடாது. இப்ப சிவன் கோயில பறிச்சு வீட்டுல என்ன செய்யக்கூடாது? அடிச்சிக்க கூடாது. வெளியில இருக்கக்கூடிய அதுக்காக தான் நீங்க வீட்டுல என்ன செய்யணும்? வில்வ மரத்தை வச்சு அதை பூசித்து பாதுகாத்து. வில்வம் சாதாரணம் கிடையாது. ஒரு வில்வத்தை எடுத்து சிவபெருமானை நீ அர்ச்சிச்சா உங்களுடைய ஒரு ஜென்மம் கட்டாயிரும். இப்ப இது வரைக்கும் இன்னொரு 100 கோடி பிறகு இருக்குன்னு வச்சுக்கோங்க, இல்ல ஒரு 100,000 பிறகு இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு பிறகு கட்டாயிரும். இப்படி எத்தனை வில்வத்தை நீங்க வச்சு அர்ச்சிக்கிறீங்களோ பிறவிகள் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஒரு ஜென்மமே முடிஞ்சிருந்தா பாத்துக்கோங்க. ஒரு பிறவியே எடுக்க வேண்டிய தேவையில்லை ஒரு வில்வத்துக்கு. அப்ப நீங்க நிறைய வில்வத்தை எடுத்து அர்ச்சிப்பது போல் பாவனையாவது என்ன செய்யணும். பறிக்க முடியலனாலும் பாவனை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, சாமிக்கு அர்ச்சிக்கிற மாதிரி பாவனை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா எண்ணில்லாத பிறவியை நீங்க என்ன செஞ்சிடலாம், நீக்கிட்டே வரலாம். நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, நீங்க பறிக்கிறதுக்கு யோசிப்பீங்க, அதுக்காக நினைக்கவாது செய்யுங்கன்னு சொல்றேன். புரியுது உங்களுக்கு? பாவனை செய்யறதுக்கு எண்ணில்லாத புண்ணியம் உண்டு. அதனால மலர்களையும் சரி வில்வத்தையும் அதெல்லாம் வில்வம்லாம் ஒரு வில்வத்துக்கு ஒரு ஜென்மம் கட்டாதான். அப்ப எவ்வளவு பெரிய சிறப்புன்னு பாருங்க. வில்வத்துக்கு அவ்வளவு சிறப்பு. அதுல லட்சுமி வாசம் செய்வார். அதனால வில்வம் எல்லா விதமான நன்மைகளையும் தரும். 2வது வில்வத்துல நீங்க பறிக்கும் போது புழு பூச்சி இருந்துச்சுனாலும் இல்ல இலை உடைஞ்சிருந்தாலும் இப்படி எல்லா விதத்திலையுமே வில்வம் மட்டும் சிறப்பு வாய்ந்தது. அதை நல்லா தண்ணியில அலசி செஞ்சு மந்திரத்தை சொல்லி சாமி சாத்திடலாம். வில்வத்துக்கு மட்டும். மற்ற இலைக்கு அப்படி செய்ய முடியாது. வில்வத்துக்கு மட்டும். ஏன்னா இது திருவிளையாடல் பாடம் சொல்லுது. அதுல புழு கடித்து இருந்தாலும் எந்த நிலையிலையும் வில்வம் மட்டும் என்ன செய்யுமா? சிவபெருமானுக்கு பயன்படும். எந்த இலையா இருந்தாலும் பயன்படும். அதை நல்லா தண்ணியில அலசி செஞ்சு சுத்தப்படுத்தி சுவாமிக்கு சாத்தணும். அவ்வளவுதான். இப்ப மற்ற இலையை நீங்க லேச ஓட்ட இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, சாத்த முடியாது சாமிக்கு. குறைபாடு உடைய எந்த ஒரு மலரையோ அல்லது இலையவோ சிவபெருமானுக்கு கொண்டு போய் என்ன செய்யக்கூடாது. இப்ப நீங்க மலர் பறிக்கும் போது நேற்று மலரா இருக்கும், பறிக்கும் போது தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அந்த மலர் கீழே போட்டணும். ஒரு மலர் தானே அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது. நேற்று மலர் தெரிஞ்சிச்சுன்னா உடனே கீழே போட்டணும். அண்டளந்த மலர்களை கொண்டுதான் சிவபெருமானை என்ன செய்யணும், பூசிக்க வேண்டும். அது மாதிரி எந்த நிலையிலையும் வில்வத்துக்கு என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, புண்ணிய காலத்துல அதை பறிக்க கூடாது. அதுதான் நியதி. அதுக்கு முன்னாடி நீங்க என்ன செஞ்சுக்கணும், ஞாயிற்றுக்கிழமையும் பறிச்சு வச்சுக்கணும். திங்கக்கிழமை நீங்க என்ன செய்ய முடியாது, பறிக்க முடியாது. அதை மட்டும் எப்பனாலும் நீங்க பறிச்சு முன்னக்கூடியே வச்சுக்கலாம். இப்ப தொடர்ந்து ஒரு 5 புண்ணிய காலம் வருதுன்னு வச்சுக்கோங்க. முத நாள் சோமவாரம் வருது, மறுநாள் பௌர்ணமி வருது, அதுக்கு அடுத்து அஷ்டமி வருது. இப்படி வரிசையா வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, முன்னக்கூடியே நீங்க இலையை பறிச்சு வச்சுட்டு தினசரி சாமி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சாத்திக்கணும். ஏன்னா நமக்கு புண்ணிய காலம் நிறைய வந்துகிட்டே இருக்கும். நம்ம சிவ வழிபாட்டுல நிறைய புண்ணிய காலம் வந்துகிட்டே இருக்கும். பௌர்ணமி வரும், அஷ்டமி வரும், நவமி வரும், பௌர்ணமி வரும், அமாவாசை வரும், புண்ணிய காலம் நிறைய வரும் மாசத்துல. அதனால நீங்க ஒரு 15 நாளைக்கு புண்ணிய காலம் வந்துச்சு, மீதி 15 நாளைக்கு நீங்க என்ன செய்யணும், வில்வத்தை பறிச்சு வச்சுக்கணும். மற்ற நேரத்தில் நீங்க பறிக்க முடியாது. ஞாயிற்றுக்கிழமை என்ன செஞ்சுக்கணும், சாமிக்கு பறிச்சு வச்சுக்கணும். அதே மாதிரி பிரதோஷ காலத்துல பறிக்க கூடாது, அதுக்கு முன்னாடியே பறிச்சு வச்சுக்கணும். பிரதோஷ காலம் எத்தனை மணிக்கு சொல்லுங்க பார்ப்போம்? 4:30 மணி முதல் 6 மணி வரைக்கும். அந்த 4:30 மணி முதல் 6 மணி வரைக்கும்
என்ன செய்யக்கூடாது, எதையும் சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி ஒரு 1 மணி நேரமும் அதுக்கு பின்னாடி 1 மணி நேரமும் எதுவும் சாப்பிடக்கூடாது. இப்போ நம்ம பிரசாதம் வாங்கி அடுத்த நிமிஷமே சாப்பிட்டோம், அது அது ஒரு ரூல்ஸ் இருக்கு. ரெண்டாவது, அந்த நேரத்தில் மலை ஜலம் கழிக்கக்கூடாது. பிரதோஷ காலத்துக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியும் 1 மணி நேரத்துக்கு பின்னாடியும் மலஞ்சலம் கழிக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடியே பழஞ்சலம் போய்க்கிறணும். ரொம்ப அவசரமா இருக்குங்க அப்படின்னா நீ என்ன செஞ்சணும், 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே போய் அதே மாதிரி பிரதோஷம் முடிஞ்சு 6 மணிக்கு முடிஞ்சு 7 மணிக்கு தான் நீங்க என்ன செய்யணும். இதெல்லாம் ரூல்ஸ். கடைபிடிக்க கஷ்டம்தான், ஆனா கடைபிடிச்சா நல்லா இருக்கும். சோமவாரம் இரவு மட்டும்தான் சாப்பிடணும். நம்ம அப்படி இருப்போமா? நீங்க ஒண்ணு போங்க அப்படின்ட்டு நிறைய ரூல்ஸ்கள்லாம் இருக்கு. அதை ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும். சரி, அதாவது இரவு மட்டும் உண்ணுதல், உச்சி பொழுது மட்டும் உண்ணுதல், அன்று முழுதும் உண்ணாமல் இருத்தல், அன்று முழுதும் உறங்காமல் இருத்தல், அன்று முழுவதும் 4 யாமம் சிவ பூஜை செய்தல். இதுதான் விரதத்துக்குரிய சிறப்பு. எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு வேளை மட்டும் எடுத்துட்டு மீதி 2 வேளை சாப்பிடுவாங்க. ஆனா ஒரு வேளை தான் என்ன செய்யணும் விரத காலங்கள்ல. அவர் வயிறு பசிக்கு அப்படின்னா பாலும் பழம் சாப்பிட்டுக்கிடலாம். உண்டி இல்லை எனக்கு பசிக்கு நான் சாப்பிடதான் சாப்பிட போறேன்னா உண்டியை சுருக்கி சாப்பிடணும், அவ்வளவுதான். பசிக்கிறது என்ன செய்யணும், வழக்கமா சாப்பிட்ற மாதிரி சாப்பிடாம கொஞ்சம் காலம் லைட்டா சாப்பிடணும். இந்த பசிக்கு மட்டும் லேசா, அதுவுமே சாப்பிடாம வந்து ரொம்ப சிறப்பு. பசி பொறுக்க முடியல, எனக்கு சுகர் வருது அப்படின்னா லைட்டா சாப்பிட்டுக்கலாம். உண்டியை சுருக்குதல். ஊனினை உருக்கி உள்வொளி பெருக்கி உழப்பில்லா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம்புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே சொல்றாரா. ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி ஒன்றுடன் ஞான விளக்கினை ஏற்றி நன் புலத்து ஏனை வழி திறந்து ஏத்துவார்க்கு இடரான கெடுப்பன அஞ்செழுத்துமே. யார் சொல்றா? நான் சொல்றேன். ஊனை உருக்கணும். கொஞ்சமாவது பட்னியா கிடந்தா தான் ஊன் உருகும். இருக்கிற சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்க, ஊதிக்கிட்டே தான் போகும் உடம்பு. முதல்ல சாப்பாடா முதல்ல இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு முதல்ல வரணும். நம்ம பசிக்க உணவு சாப்பிட்றோம், எல்லாம் ருசிக்கு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். பசிக்கு உணவு சாப்பிட்டா யாருக்குமே எந்த நோயுமே வராது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிட்றதுனால தான் எல்லா நோயுமே வருது. காரணம் பசிக்கு சாப்பிட்டாலே போதும். அதுவே சொல்லும் உடம்பு, போதும்பா நிப்பாட்டிக்கோ, உள்ள இடம் இல்லை, நீ வாட்டு தண்ணியை குடிச்சு உள்ள தராத அப்படின்னு சொல்லும். நாம கேட்போமா, இன்னும் 1 இட்லி மட்டும், இன்னும் சூப்பரா இருக்கு அப்படிங்கிறது. அது சிவபெருமான் திருவருள்னு சொல்லிட்டா பிரச்சனை இல்லை, சூப்பரா இருக்கு இன்னொன்னு போடுவோம் அப்படின்னு போட்டா அங்கங்க பிடிச்சிக்கிடும், அங்கங்க வலி வந்துடும், உடனே ஆஸ்பத்திரிக்கு ஓடணும். அவர் ஒரு ஊசியை போடுவாரு, அப்புறம் பெட்டில் படுத்திருக்கணும். இப்படி நம்ம வாழ்க்கை போயிடும். சரி, முடிஞ்ச அளவுக்கு விரதம்லாம் இருந்து, விரதம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. சிவவிரதங்கள் 8, அதுல தலையாய விரதம், சோமாவர விரதம், பாசுபத விரதம், கேதார கௌரி விரதம். தீபாவளி அன்னைக்கு கேதார கௌரி விரதம். அம்பாள் வந்து கேதாரத்துல தவம் செய்து இழப்பாகத்தை பெற்ற நாள் அன்னைக்கு தான் நம்ம கட்டுன்னு கட்டுவோம். தீபாவளி அன்னைக்கு மகாவிரதம்னே பேரு. தீபாவளி அன்னைக்குதான் கூட 2 தடவை சாப்பிடுவாங்க எல்லாருமே. காலையில் 2 இட்லி சாப்பிட்டதோடு பட்ட மாட்டாங்க. ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஸ்வீட்டு சும்மா இப்படி போறதுக்கு 2 ஸ்வீட் இருக்காங்க, அதை 2 வாயில போடுறது. உளுந்த வடை இருக்காங்க, அதை 2 வாயில போடுறது. இப்படி அன்னைக்கு முழுவதும் அப்படி ஆக்கி வச்சுட்டாங்க. விரத காலத்தை வந்து தீபாவளி ஆக்கி நரகாசுரனை கொண்டு வந்து இங்க தீபாவளி இந்த மாதிரி கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, ரைட்டு. தானம் செய்து பொருந்திய குற்றமில்லாத ஆசிரியனிடத்தில் அப்பசுக்களை கொடுத்தவர்களும் இந்த பலனை பெறுவார்கள். மால் அயன் மாண்ட மயானத்தில் ஆடிய சிவபெருமான் உலகத்தில் வாழும் காதலையுடையவர். அவன் தந்ததியில் குற்றமில்லாத அவயங்களுடைய நல்ல ஒளி பெற்ற ஆணேற்றும் தானம் செய். அது மாதிரி பசுவை தானம் செய்யறது அது ரொம்ப சிறப்பு. அப்படி தானம் செஞ்சவங்களும் என்ன செய்வாங்க, சிவலோகத்தில் 1000 தேவரிடம் போக துய்ப்பார்கள் பசுதானம் செய்வார்கள். இப்ப எல்லாரும் எதுக்கு தெரியுமா பசுதானம் பண்றாங்க? முன்னோர்கள் பூரா எல்லாம் அற்ப வயசுல போய்கிட்டு இருக்காங்க. ஜோசியர் சொல்லியிருக்கு பசுதானம் கொடுக்க சொல்லியிருக்கு. அதுலயும் பார்த்து அவங்க பாதுகாக்கிறவங்க இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க பசுதானம் கொடுக்கின்றவர்கள் அதை தக்க முறையில் பாதுகாப்பார்களா என்று தெரிந்து கொடுக்கணும். ஏதோ வாங்கிட்டு இங்கிட்டு வாங்கி அங்கிட்டு வித்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு பாவம் வந்துடும். அதனால பார்த்து கொடுக்கணும்.
இதை கொடுத்தா இவங்க வந்து நல்லபடியா வளர்ப்பாங்களா அப்படின்னு பார்த்து அதுக்கு தேவையான இதெல்லாம் ரூபாலாம் கொடுக்கணும் நீங்க. புரியுதா உங்களுக்கு? இப்ப நீங்க கோயிலே கொண்டு போய் விடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு தேவையான பொருளை நீங்க வாங்கி கொடுக்கணும். சும்மா கிடையாது. பசு பாதுகாக்கிறதுலாம் சும்மா கிடையாது. இப்படி நிறைய மணி 7:35. இதுக்காரும் உள்ளம் நிறைந்து உவகை சிறந்து இப்படி உள்ள போனதுனால தெரியல. இதுக்காரும் உள்ளம் நிறைந்து உவகை சிறந்து இந்த சிவதர்மத்திரத்தை நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்வினை கரைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி திருப்புகழ் பாடி அடியும் உரையும் தெரிவிச்சுட்டோம். உலக பசு பாச துந்தம் அதுவான உறவுகளை தாய தந்தை மனைவாழ மலசல சுவாச செஞ்ச அமதாலன் மதிநிலை கெடாமல் உந்தன் அருள் தாராய் சலமருகு பூளை தும்பை அணிசே சரவணவா முகுந்தன் மருகோனே பலதலை சிவாகமங்கள் பயில்வோனே பழனிமலை வாழ வந்த பெருமாளே பலகலை சிவாமங்கள் பயில்வோனே பழனிமலை வாழ வந்த பெருமாளே கைலாய வரம்பை விஞ்ஞான போத நெறி காட்டும் என்னை பயில்வாய்மை கண்டான் தந்ததிக்கு ஒரு விஞ்ஞான பாடுவாகி உயிலாரும் பொழில் திருவாவுடு திருவாழ்வு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபடையோன் திருமரபு நீடோழி தலைக மாதோ வான்முகில் வளாது வீக மலிவளம் துறக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லா துயிர்கள் வாழ்க நான்முறை அரங்கள் ஓங்க நற்றமும் வெள்ளிமல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் பவப்பெரும் கடலை கடந்திருதற்கு பரமன் வகுத்து அருளறியை ஓப்புடன் உயிர்கள் கடைபிடித்து உயவும் திரசை ஆதீனத்தில் தவப்பிரகாசன் தரணியில் எங்கும் தன்னருள் செங்கோல் உச்சியம் சிவப்பிரகாச தேசிகன் மலத்தால் சென்னியில் கொண்டு போற்றுதுமே பையம் நீடுக மாமலை மண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னறிதான் தலை தோங்குக தெய்வகன் திருநீர் சிறக்கவே திருச்சிற்றமம் அரண பார்வதி வதையே அகரமகாதே தென்னாடுடைய சிவனையை போற்றி நாட்டுக்கு ரோகரா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் அருணாச்சலம் ஏகாம்பரம் அமைச்சுங்க.